ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தர்மதுரை திரு வரத பராபரன் நமது குல தெய்வம். பிரம்ம பிரகாச நெய்வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம் யமன் படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 57, பக்கம் 261. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ள செய்வதுவே அன்பு. அந்த அன்பு உன்னிடத்தில் மேலும் மேலும் பெருகச் செய்வதற்கே உபதேசம். அப்படி பெருகி மாறாது நிற்கும் அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது. இவ்வாறு அன்பு பெருக பெருக யமன் அதிகாரம் கீழே தாழ்த்தப்பட்டு போய் அவனுடைய படரை மிகைத்து ஏறுகிற வல்லபம் உனக்கு வருகிறது. இன்பம் என்பது என்ன? துன்ப சங்காரமே இன்பம். எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம். அதுவே சிவநிலை என்று நம்முடைய பெருமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளி செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்தில் பெருமானவர்கள் நம்மை சிவமாக்குவது எது? நாமளும் சிவநிலைக்கு உயரலாம், நம்மளை அப்படி சிவமாகவே ஆக்கக்கூடியது எது? சிவநிலை என்பது என்ன என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. அப்போ சிவநிலை அப்படின்னு நம்மளை சிவநிலைக்கு ஏற்றுகிறார்கள் அப்படின்னா சிவம்னா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணுமே. அப்போ சிவம்னா என்னன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். பெருமானவர்கள் எல்லாமே நமக்கு முத்துக்களை அங்கங்க கொடுத்திருப்பாங்க, நாம தான் எடுத்து கோர்க்கணும். அதனால அந்த சிவம்னா என்ன அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்ததை நாம முதல்ல பார்ப்போம். சிவம் அப்படிங்கிறது இப்போ திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 57, பக்கம் 261. அதுல சிவம் நம்மளை சிவமாக்குவது எது? அன்புதான். பெருமானவர்கள் மேல வைக்கிற அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது என்றும், அந்த சிவநிலையை நம்ம அடையிறது எப்படி? யமனுடைய அதிகாரத்தை கடந்தேறி அந்த துன்பத்தை எல்லாம் சங்காரம் செய்து இன்பம் பெறுகிறோமே, அதுதான் சிவநிலை என்று பெருமானவர்கள் அருளி செய்றாங்க. அப்போ அந்த சிவம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுமே. அப்போ அதை பத்தி நாம தெரியறதுக்கு இப்ப திருமெஞ்ஞான குரல் பக்கம் 156 நம்ம போவோம். நமக்கு எல்லாமே பெருமானவங்க அருளி தந்திருப்பாங்க, நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். திருமெஞ்ஞான குரல் பக்கம் 156 பார்ப்போம். அது மட்டுமா, அமெரிக்க கோர்ட்டிற்கு ஆத்மாவை பற்றி நம் கடிதத்தில் ஆத்மாவை உனக்கு காட்ட வேண்டும் என்றால் உன்னை ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதோ பார் காரண தேகத்தில் ஆத்மா இருக்கிறது என காட்ட முடியும் என்று எழுதினோமே. அப்போது நீ என்ன நினைத்தாய்? சபையோர், இதெல்லாம் நமக்கு இப்ப தெரியவில்லை, தெரிவிக்கும் போது தெரிவிப்பார்கள் என்றுதான் நினைத்தோம். அப்போ ஆத்மாவை பத்தி ஒரு அமெரிக்காவில இருந்து ஒரு கடிதம் வந்தது அப்படின்னு அதை பத்தி பெருமானவர்கள் அருளி செய்த அந்த திருவாக்கியம் நம்ம கோடாயிலக்கூர்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அதுல அந்த ஆத்மாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சபையோர்கள பார்த்து கேட்கும்போது எங்களுக்கு தெரியல, பெருமானவர்கள் தெரிவிக்கும் போது தெரிவிப்பார்கள் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லும் போது பெருமானவர்கள் இளநகை பிறங்க, நீ தெரியாது என்றால் டேய் பொய்யா, நாம் தந்ததை உண்டு விட்டு இல்லை என்று சொல்லுகிற வஞ்சகா,
என்றுதான் சொல்லுவோம். ஏனென்றால் நாம் உனக்கு முன்னமேயே இதை செய்தாயிற்று என்று அருளி செய்றாங்க. நமக்கு எல்லாமே அருளி செஞ்சிருக்கிறாங்க. பெருமானவர்கள் நம்ம குடுக்கலைன்னு எதையுமே நினைக்க தேவையில்லை. நாம குடுக்கல அப்படின்னு சொன்னா அவர்கள் தந்ததை உண்டு விட்டு இல்லை என்று சொல்லுகிற வஞ்சகர்களாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஆத்மாவை பத்தி நமக்கு கோடாயுதக்கூர் பக்கம் 31 நமக்கு பெருமானவர்கள் திருவாக்கியம் 12 தொடர்ச்சியில வார்த்தையளவில் நிற்பது தூல தேகம், நினைவு என்ன பெற்றது ஜீவ தேகம், ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம் அப்படின்னு நமக்கு இந்த தூல தேகம்னா என்ன, ஜீவ தேகம்னா என்ன, காரண தேகம்னா என்னன்னு நமக்கு அருளி தந்திருக்கிறாங்க. இந்த வார்த்தை அளவுல நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த பேசுறதுக்கு உண்டான ஒரு கருவியாக இருக்கிறது இந்த தூல தேகம். நினைவு, இந்த வார்த்தை வெறும் வார்த்தையை கொடுக்கிற கருவியாக இருக்குது இந்த தூல தேகம். அந்த வார்த்தை முதல்ல நினைவுல உதிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கருவி மூலமா வெளியே வருது. அந்த நினைவு என்ன பெற்றது ஜீவதேகமாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜீவதேகம் கடந்து ஒரு காரண தேகம் இருக்கு. அந்த காரண தேகத்துக்கு தான் பேரு ஆத்மா அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு இந்த திருவாக்கியத்துல அருளி தந்திருக்காங்க. இப்போ அதையும் கடந்து இன்னொரு தேகம் இருக்கு, மகாகாரண தேகம். அதை பத்தி எல்லாம் பெருமானவங்க எங்க அருளி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம இன்னைக்கு பார்ப்போம். அப்போ இப்போ இந்த தேகத்துல தூலம்னா என்ன, ஜீவ தேகம்னா என்ன, காரண தேகம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். வார்த்தை தூல தேகம், நினைவு ஜீவ தேகம், ஆத்மா காரண தேகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மனிதனுடைய வித்து ஒரு நாதகுல வித்து அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்திருக்காங்க. இந்த மனிதனுடைய வித்தானது ஒரு நாதகுல வித்து. ஒரு ஜீவ வித்துல இருந்துதான் இந்த மனிதன் உற்பத்தியான ஒரே ஒரு துளி திரவத்தில இருந்துதான் இந்த மனித தேகம் உருவானது. அது ஒரு ஜீவ வித்து. அந்த ஜீவ வித்துக்கு பேரு நாதகுல வித்து. அதுல வேற எந்த உயிரினங்களும் நாதகுல வித்து கிடையாது. இந்த மனிதனுடைய வித்து மட்டும்தான் நாதகுல வித்து. அதனாலதான் அது ஒரு நாதரை விரும்புகிறது அப்படின்னு நமக்கு திருமஞான குரல் திருவாக்கியம் 46 பெருமானவர்கள் மனிதனிடத்தில் உள்ள ஜீவ வித்து நாதகுல வித்து. அது ஒரு நாதரையே விரும்பும். அதன் வர்ணம் காவி. ஆதியிலே உன் தந்தையின் சுக்லாம்பர நாட்டில் அது ஒரு தூசி அளவாக இருந்தது. அது தன்னுடைய அந்த மூலவள நாடு விட்டு புறப்பட்ட போது 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்து இந்த தாய் கருவறையில் புகுந்தது. பிறகு தினம் தினம் வளர்ந்து உருவெடுத்து வெளிவந்து இன்று இவ்வளவு சக்தியோடு விளங்குகிறது என்று இந்த திருவாக்கியத்துல இந்த மனிதனுடைய அந்த வித்து அந்த தந்தையினிடத்தில் இருந்து வரும்போது 5 சக்திகளை கொண்டு வந்தது அப்படின்னு அருளி செய்றாங்க. இப்போ அந்த 5 சக்திகளை கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாம இன்னொன்னையும் கொண்டு வந்தது என்று பெருமானவங்க இன்னொரு திருவாக்கியத்துல நமக்கு அருளி தர்றாங்க. இந்த 5 சக்திகளை மட்டும் கொண்டு வரல, அது இன்னொன்னையும் கொண்டு வந்தது. அது என்ன அப்படின்னா ஒரு அரிய வித்து. அதை பத்தி திருமஞான குரல்ல அந்த அரிய வித்தை காட்டி அதை பிரித்து அப்படின்னு நமக்கு அருளி தருவாங்க. அந்த வித்து அரிய வித்து, அது பரம வித்து. அரிய வித்து பரம வித்து என்பது பற்றியெல்லாம் நமக்கு பெருமானவங்க குறிப்பிடுறாங்க. அது பிரணவ சுச்சி அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நிறைய நமக்கு குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த அரிய வித்தையும் இந்த நாதகுல வித்து தன்னோட வரும்போது இந்த 5 சக்திகளை மட்டும் கொண்டு வரல, அந்த அரிய வித்தையும் சேர்த்து கொண்டு வந்ததாக நமக்கு அருளி தர்றாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். பக்கம் திருமஞான குரல் பக்கம் 159 பார்ப்போம். உன் தகப்பனிடத்தில் குடியிருந்த ஜீவ வித்து அங்கு பாய்ந்ததும் அந்த எஜமானர் எல்லாவற்றையும் தன் திட்டப்படி ஏவி வீச எல்லா அசைவு ஒசிவுகளோடு இந்த மனித தூலமாகிய யாரும் கட்ட முடியாத திருமாளிகை வெகு வேகமாக கட்டி முடிக்க பெறுகிறது. ஜீவ வித்தாகிய அந்த எஜமானர் தட்டி எழுப்பி ஏவுகிறதற்கு முன்
அங்கு கருவறையில் இருந்த சகல ஜாமான்களும் சக்திகளாகிய சகல கருவிகளும் செயலற்றவைகளாகவே உறங்கி கிடந்தன. ஆனால் எஜமானர் வந்ததும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு ஆளாக நின்று கோடிக்கணக்கான பேர் மகா சுறுசுறுப்போடு இந்த அருமையான கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார்கள். துப்பாக்கி தோட்டாவில் இருக்கும் கரு மருந்தானது எதிர்பட்டதை கிழித்தெறியும் வல்லபமுள்ள ரவையை எப்படி மகா வேகம் கொண்டு உந்தி தள்ளி செல்லுகிறதோ அதுபோல இந்த ஜீவ வித்து ஒரு பரமாணுவை மகா வேகத்துடன் கொண்டு போய் கருவறையில், அந்த ஜீவ வித்து 5 சக்திகளை தான் கொண்டு வந்ததுன்னு நம்ம போன திருவாக்கியத்துல பார்த்தோம். இப்போ இந்த திருவாக்கியத்துல அந்த ஜீவ வித்து ஒரு பரமாணுவையும் கொண்டு வந்ததாக அருளி செய்றாங்க. அந்த ஜீவ வித்து ஒரு பரமாணுவை மகா வேகத்துடன் கொண்டு போய் கருவறையில் சேர்த்து, அந்த பரமாணு தான் இவ்வளவு வேலைக்கும் காரணமாக இருக்கு. அந்த பரமாணுவை மகா வேகத்துடன் கொண்டு போய் கருவறையில் சேர்த்து இவ்வளவு வேலையையும் பார்க்கிறது. இப்படி நடைபெறுகிற மனித சிருஷ்டியின் காரண காரியங்கள் யாருடைய நினைவுக்காவது எட்ட வருமா? அப்போ அந்த பரமாணுக்கு பேருதான் பிரணவ சுவிட்ச். அந்த ஜீவ வித்தில் இருந்த பரமாணுவாகிய பிரணவ சுவிட்சானது அது மகா மகா சுத்தம் பொருந்தியது. அது அந்த பரமாணு பரிசுத்தம்னாலே அதுதான் நம்ம பார்த்தோமே, நினைவு காரண தேகத்துல ஆத்மா இருக்குன்னு. இந்த ஆத்மா பரிசுத்தமானது அல்ல. இந்த ஆத்மாவுல ஆணவம், கண்மம், மாயைங்கிற மலங்கள் எல்லாம் கலந்து அசுத்தமாக இருக்கு. ஆணவம்னா நம்ம என்னமோ நினைச்சுக்கிறோம். ஆணவம்னா அறியாமைதான் ஆணவம். இந்த அறியாமைங்கிற ஒரு மலங்கள் எல்லாம் இந்த ஆன்மாவில் கலந்திருக்கிறது. ஆனா இந்த பரமாணு ஒண்ணு இருக்கே, அந்த பரமாணு எந்த ஒரு அசுத்தமும் கலக்காத மகா 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 பரிசுத்தமானது. அந்த பரமாணுவாகிய பிரணவ சுச்சானது மகா மகா சுத்தம் பொருந்தியது. தன்னை அறிந்து தவமுறையில் ஏறும் வல்லபம் பெற்ற மெஞ்ஞானிகளின் வான நாட்டு வேலைக்கும் அந்த பரம வித்து தான் உதவி நிற்கிறது. நம்ம பார்த்தோமே, அப்போ அந்த ஜீவ வித்து வரும்போது இன்னொரு வித்தையும் கொண்டு வருது. அந்த வித்துக்கு பேரு பரம வித்து. நம்ம உண்டான நம்மளை உற்பத்தி செய்தது அந்த நாதகுல வித்து, ஜீவ வித்து. ஆனா இன்னொரு வித்து கொண்டு வந்ததுன்றாங்களே, அது பரமாணு, அது பிரணவ சுவிட்சு, அது பரம வித்து என்று அருளி செய்யறாங்க. அந்த பரம வித்து தான் இந்த வான நாட்டு வேலைக்கெல்லாம் உதவி செய்கிறது. இன்னும் அது அவர்களின் காரண தேக, மகா காரண தேக அதிவல்லப செயல்களாக விளங்கி நிற்கிறது. அதை சந்தித்து அதன் முழு பலனை பெற்றவர்களே சன்னத பாரவான்கள். அப்போ அந்த பரமாணுவை சந்தித்து அதன் முழு பலனை பெற்றவர்கள் தான் சன்னத பாரவான்கள் என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அந்த பரம வித்தை பற்றி அருளி செய்யறாங்க. அப்போ இந்த பரம வித்தை அது எப்படி கொண்டு வந்தது? இந்த பரம வித்தை, இந்த ஜீவ வித்தானது தான் வரும்போது தன்னுடன் சேர்த்து கொண்டு வந்தது அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அந்த பரம வித்து தான் சிவனாக இருக்கிறது. நமக்குள்ள இறைவன் குடிகொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியுமா? உனக்குள்ளாக ஒரு தலைமுறை காலம் மட்டும் இறைவன் இந்த மனிதனுக்குள்ளேயே கெட்டித்தாள் வட்ட பூட்டிட்டு தானும் குடியேறி கொண்டு விட்டான் அப்படின்லாம் பார்த்தோமே. அது எல்லாம் அந்த பரம வித்தாக, அதுதான் சிவமாக, அதுதான் பரிசுத்த ஆத்மாவாக, அதுதான் அறிவாக, அது அறிவு பிழம்பாக, அதுதான் நமக்குள்ளாக குடிகொண்டிருக்கிறது. இதுதான் அந்த மகா காரண தேகத்தில் உள்ள அந்த பரமாத்மாவாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இந்த தூல தேகம்னா என்ன, வார்த்தை அளவில் நிற்பது தூல தேகம், நினைவு என்ன பெற்றது ஜீவ தேகம், காரண தேகத்துல ஆத்மா இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பரமாணுவாகிய அந்த பரம வித்து, அதுதான் அந்த மகா காரணத்தில் உள்ள பரமாத்மாவாக இருக்கிறது என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி தர்றாங்க. அப்போ இந்த பரமாத்மாவை நாம எட்ட முடியுமா? இந்த பரமாத்மா இத பத்தி பெருமான் அவர்கள் அருளி தர்றத இத நாம ஒவ்வொரு திருவாக்கியத்தையும் நம்ம கவனிச்சு பார்க்கும் போதுதான் நமக்கு அது புரியும். இந்த ஒரு கால் நாளிகை நேரம் இங்கு இல்லாதவர்களுக்கு என்ன நஷ்டம் பார். இந்த விடிவு, இந்த இதெல்லாம் தேவ ரகசியம். நமக்குள்ளாக எப்படி இந்த பரமாணு வந்தது, இந்த பரம வித்து எப்படி வந்தது,
அப்படிங்கறதெல்லாம் ஒரு தேவ ரகசியம். இதை நமக்கு பெருமானவர்கள் நம்ம அறியாமையில இருந்தது, இருட்டுல இருந்தத, இருள்ல இருந்தது விடிய செய்யறாங்க. இந்த விடிவு, இந்த தேவ ரகசியம், இதெல்லாம் தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியம் எப்பவாவது நமக்கா தெரிய வருமா? பெருமானவங்க அறிவி தரலைன்னா அப்போ ஒரு கால் நாளிகை நேரத்துல இதை அறிவிச்சிடுறாங்களே நமக்கு. அதுதான் இன்னைக்கு கூட பெருமானவர்கள் ஒளிநாடாவுல நமக்கு சொன்னாங்க, இந்த பிரம்ம வித்தை செயலை எவ்வளவு நாள்ல படிக்கணும், இந்த உலக படிப்பை நீ எவ்வளவு படிக்கிற, சும்மா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறதுன்னா அதுக்குரிய படிப்பை எவ்வளவு படிப்பேன். நான்லாம் சும்மா சின்ன பள்ளிக்கூடத்துல படித்தேன், நீங்க எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகையில படிச்சிருப்பீங்க, ஒரு உத்தியோகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த பிரம்ம வித்தை செயலை படிக்கிறதுக்கு எவ்வளவு படிக்கணும். ஆனா அவ்வளவுதான் படிக்கணும். ஆனா அதுக்குரிய ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அத எவ்வளவோ நாள் கத்துக் கொடுக்க வேண்டியதை சுருக்கி கால் நாளிகை நேரத்துல அதை நமக்கு கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்று இன்னைக்கு அருள் செய்ததையும் நம்ம கேட்டோம். அப்போ என் முன்னால நீ ஒண்ணும் தெரியாதுன்னு தோத்து போனீன்னா உனக்கு அது ஜெயம்தான். நான் தான் அந்த தோத்து போனதுல முதல் ஆள் அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு அருள் சொன்னாங்க. நான் தான் தோற்றதுலே முதல் ஆளா தோற்றேன். என்னுடைய ஐயன் முன்னால நான் தோற்றேன். தோற்றதும் அவர்கள் பின்னாலே சென்றேன். சென்றதும் அவர்களுடைய ஜெயம் என்னுடைய ஜெயமாக மாறிவிட்டது. அதே போல நீயும் என் பின்னாலே வந்தா அந்த ஜெயம் உன்னுடைய ஜெயமாக மாறிவிடும். அந்த பிரம்ம வித்தை செயல் உனக்கு எளிதில் கைவரவாகிவிடும் அப்படின்னு பெருமான் அவங்க ஒரு இரவுக்குள் எட்டாத மேல்நிலைக்குள் உன்னை ஏற்றி வைத்து விடுவேன் என்றெல்லாம் இன்னைக்கு பெருமான் அவங்க அருளி செய்யறதை நம்ம கேட்டோம். இந்த உயிரெழுத்து பத்தி எல்லாம் இன்னைக்கு அருளி தந்தாங்க. உயிரெழுத்துனா என்ன? எங்க எழுது பார்ப்போம். உயிரெழுத்த தரையில இருந்து எழுதிட்டு அவங்க கையில வச்சிருக்கிற அந்த வேல் கம்பு கொண்டு அதை குத்துவாங்க. என்ன பேசாம இருக்கு? உயிரெழுத்துன்னு சொன்ன உயிரினா துள்ளுங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்களை குத்தும்போது அவர் ஆனவனே இது துள்ளுது, அப்போ இதுதான் உயிரெழுத்தா? இப்படியெல்லாம் நம்ம கூட விளையாண்டு சிரிச்சு சிரிச்சு எளிமையான உதாரணத்தை காமிச்சு உயிரெழுத்துனா என்ன, சிவநிலைனா என்ன, ஆத்மானா என்ன, சிவம்னா என்னெல்லாம் நமக்கு அருளி தர்றாங்களே. அப்போ அந்த கால் நாளிகை நேரம் அங்க இருந்து அதை செவி கொடுத்து அந்த செவி கதவை சாட்சி போடாம அதை கேட்டாதானே அந்த விடிவெல்லாம் நமக்கு வரும். அதுதான் பெருமானவர்கள் செவிக்கதவை சாத்தி போடுவீர்களா என்று நினைக்கின்றேன் பெறுவேறு. செவிக்கதவை மட்டும் நீ திறந்து வச்சா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த விடிவு, இந்த தேவ ரகசியம் எப்பவாவது தெரிய வருமா? இது ஒரு கால் நாளிகை நேரமா? பெருமானவங்க நமக்கு விளக்குறாங்களே, இது என்ன கால் நாளிகை நேரமா? இது யுகங்கோடி காலமும் படிக்க வேண்டிய படிப்பு. ஒரு யுகம் அல்லவா? அதனால்தான் களத்திலே வந்த மகிழ்ச்சி எல்லாம் காத்திருந்தவனுக்கு என்றும் நீர்த்துறையும் அம்பலமும் காத்திருந்தவனுக்கு என்று சொல்லப்பெறுகிறது. காத்திருக்கணும். எப்ப தந்த திருவாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்னு காத்திருந்தவனுக்கு ஒரு செகண்ட்ல அது கிடைச்சிடும். காரண மகாகாரண வல்லபங்கள் எல்லாம் இந்த மனுத்தோலத்தில் மட்டும்தான் உள்ளன. ஆகவேதான் ஈசனை மனுவுக்கு சமமாக ஞானிகள் நினைக்க மாட்டார்கள். ஆனாலும் ஈசன் என்பது எட்டி எண்ண முடியாத மகா பரிசுத்தமான ஆவியாக அதை நம்ம பார்த்தோமே, அது பரிசுத்தமானது. அந்த ஜீவதிக்கு ஆகிய அந்த பரமான், அந்த பிரணவ சுச்சு, அது பெரிய பரிசுத்தமானதுன்னு பார்த்தோம். அதுபோல மகா பரிசுத்தமான ஆவியாக அது இருக்கிறது. அந்த ஈசன் என்பது எட்டி எண்ண முடியாத மகா பரிசுத்தமான ஆவியாக இருக்குது. அதை பத்தி நீ நினைச்சாலே நீயும் பரிசுத்தமாயிருவ. நாம ஆத்மாவாகத்தான் இருக்கோம். இந்த ஆத்மா மும்மலங்கள் கலந்து அசுத்தமாகத்தான் இருக்கு. இந்த அசுத்தம் போகணும்னா என்ன? அந்த பரிசுத்த ஆவியை பத்தி நினைச்சாலே போதும், நீயும் பரிசுத்தமாயிருவ. மகா பரிசுத்தமான ஆவியாதலால் அந்த சுத்தத்தை பற்றி பெருமையாக நினைப்பதே உன் அசுத்தத்தை போக்கும். அப்போ அந்த சுத்தத்தை, அந்த பரிசுத்தத்தை பற்றி நாம பேசிக்கிட்டு இருந்தாலே, அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாலே நம்மகிட்ட இருக்கிற அந்த அசுத்தம் எல்லாம் போய் நம்மளும் அதே பரிசுத்த நிலைக்கு ஆக்கப்படுவோம். அதைத்தான் நம்ம பார்த்தோம் அந்த முதல் திருவாக்கியத்துல. அந்த சிவநிலைக்கு நம்மளையும் ஏற்றி வைப்பார்கள். அப்போ அந்த பரமாத்மாவை நாம எட்ட முடியுமா? அந்த பரமாத்மாவை நம்மளால எட்ட முடியுமா அப்படின்னா நம்ம எட்ட முடியாது. நமக்குள்ளதான் இருக்கு அந்த பரமாத்மா. அது நமக்குள்ள இருக்கிறத நம்மளால எட்டி அறிய முடியுமா அப்படின்னா எட்டி அறிய முடியாது. அந்த பரமாத்மாவே இரக்கம் கொண்டு தூல திருமேனி கொண்டு வந்து
பெருமானவங்க அருள் உனக்கு காதை வச்சு படைச்சதுனால காது சும்மாவே இருந்தா ஏதாவது கேட்குமா? சொல்றதுக்கு ஒரு நாவு வேணுமே. அப்போ உனக்கு காதை வச்சு உன் நாக்குல சுவையை வச்சு படைச்சதுனால இந்த அண்டத்துல அப்படி எத்தனை கோடி சுவைகளை வச்சு இறைவன் படைச்சாங்களே. அப்போ உன் செவியில கேட்கக்கூடிய அந்த வல்லவத்தை வச்சு படைச்சதுனால சொல்லக்கூடிய அந்த நாவை உடைய அந்த பாரவான்களை அனுப்பாமலா இருப்பார்கள்? அனுப்புவார்கள். அப்போ அவங்க அந்த பரமாத்மாவே இரக்கம் கொண்டு தூல திருமேனி தாங்கி இதை விளக்கும் போதுதான் நம்மளால அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் இங்க நமக்கு அருளி செய்றாங்க. அந்த குறள் பக்கம் 161 இவனது ஜீவாத்மா இவ்வளவு வல்லபத்தோடு இருந்தாலும் பரமாத்மாவையே தாங்கி கொண்டிருக்கிற தேகம் தான் நம்முடைய தேகம். அப்போ எவ்வளவு வல்லபமானது! இந்த மனிதனுக்குள்ள மட்டும்தான் இறைவன் குடியிருக்கிறாங்க. அப்போ இந்த தேகம் இந்த தேகத்தை முன்னம் இழுக்கென்று நினைத்தே அது பரமன் குடியிருக்கிற ஆலயம்னு தெரிஞ்சா பிறகுதான் இந்த தேகத்தை நான் கிடந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் சொல்லுவாங்க. அது போல இந்த ஜீவாத்மா இவ்வளவு வல்லபத்தோடு இருந்தாலும் அது பரமாத்மாவை எட்ட முடியாது, தானா எட்ட முடியாது. நமக்குள்ளதான் குடியிருக்கிறாங்க, உனக்குள்ளதான் இருக்காங்க, நீயா அறிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த பரமாத்மா இவனுக்குள் இருந்தாலும் அது இவனுடையதல்ல. அந்த பரமாத்மா இவனிடத்தில் இல்லை என்றுதான் அர்த்தம். நாம அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது இல்லைன்னு நினைச்சுதானே ஆரூரர் இங்கிருக்க அவ்வூர் திருவிழா என்று ஊரூர் அலையும் ஊமர்கள் நீவிர் விளக்கிருக்க தீர்த்தேடுவீர் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க இருக்காங்க, அது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தானே கல்லையும் மண்ணையும் மட்டையும் மரத்தையும் ஜெம்பையும் மாட்டையும் எல்லாத்தையும் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்போ பரமாத்மா உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தமாகுது. அப்போ அந்த பரமாத்மாவே இரக்கம் கொண்டு தூல திருமேனி தாங்கி அனைத்து அருகிருத்தி தொட்டு காட்டி அறிவிக்கும் போதுதான் தன்னில் இருக்கும் பரமாத்ம நிலையை இவன் அனுபவிக்க முடியும். அவங்க இரக்கம் கொண்டு இப்படியெல்லாம் நமக்கு இந்த எவ்வளவோ காலம் படிக்க வேண்டிய கல்வியை சுருக்கி யுகம் யுகமாக படிக்க வேண்டிய அந்த கல்வியை கால் நாளிகை நேரத்துல சுருக்கி நமக்கு தர்றாங்களே. அப்போதான் அவங்க தரும்போதுதான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். அதுவும் எப்போதும் அல்ல, அவர்கள் தொட்டு காட்டுகின்ற அது நேரம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அப்போ இதுதான் இந்த நம்மளுடைய அந்த மகாகாரண தேகத்துல இருக்கிற பரமாத்மாவாக இருக்கிறது. அந்த பரமாத்மாவே தூலம் எடுத்து நமக்கு அதை அறிவிக்கிறாங்க அப்படின்னு பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி தர்றாங்க. அப்போ அந்த சுவிட்ச், அந்த பிரணவ சுவிட்ச், அந்த பரமாத்மா பரமாணு பிரணவ சுவிட்ச் அப்படின்லாம் பார்த்தோமே. இந்த பிரணவ சுவிட்ச் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது, இந்த பிரணவ சுவிட்ச் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நமக்கு அருளி தர்றாங்க. திருமஞான குறள் பக்கம் 162 பார்ப்போம். மனுத்தூலத்தில் இவ்வளவு வல்லபங்கள் இருந்தாலும் அவற்றை கைபோட்டவர்கள் நாம் ஒருவர் தான். அது என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுதுன்னா, இப்போ இந்த மனிதனுடைய தேகத்துல எல்லாருக்குமே கண்ணு, இங்க முகத்துலதான் 2 கண்ணு இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, 2 காது இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரிதான், ஒரே இடத்துலதான் இருக்கு. ஆனா எத்தனை வித்தியாசம்! ஒரு குரலை கேட்ட உடனே இது இவங்க குரல்னு பார்க்காம சொல்ற அளவுக்கு நமக்கு தெரியுது. அத்தனை பேதங்களையும் அந்த பரமானுதான் கொண்டு வருது அப்படின்னு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி தர்றாங்க. முகார விந்த வேத விந்து நாதாதி இன்பனு சூடாகிற சப்தாதிய சாயல்களும் என்று நம் ஆதிமான்யத்தில் கூறி இருக்கிறோமே. அதன்படி இந்த மனித குலம் ஒரே அச்சிலிருந்து உண்டாயிருந்தாலும் ஒருவருக்கு தரப்பெற்றுள்ள கருவிகள் அனைத்து மற்ற எல்லோருக்கும் தரப்பெற்றிருந்தாலும் ஒரே கருவிதான், இந்த தொண்டையில பேசக்கூடிய கருவி ஒரே கருவிதான் எல்லாருக்கும் வச்சிருக்கு. ஆனா அதுல வேற 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 மாதிரி ஒரு அத காதுல கேட்டாலே வித்தியாசம் தெரிகிற மாதிரி வருதே சத்தம். எல்லோரும் ஒரே மாதிரியாகவா இருக்கிறார்கள்? ஆளுக்கு ஆள் வித்தியாசம் இருக்கிறதே. கண் காது மூக்கு முதலியன எல்லாம் ஒன்று போலவே தேகத்தில் முகம் என்ற ஒரே எல்லையில் அமைக்க பெற்றிருந்தாலும் அந்த முகத்தில் எத்தனை சாயல்கள், எத்தனை பேதங்கள் இருக்கின்றன. சப்தக்குறியை எடுத்துக்கொண்டால் எல்லோரிடமும் அதை உண்டாக்குவது ஒரே கருவிதான், ஒரே அமைப்பு தான். அப்படி இருந்தாலும் துனி ஆளுக்கு ஆள் வேறு வேறாயிருக்கிறது. இத்தனை முகாரவிந்த பேதங்களும் சப்தாதிய சாயல்களும் மனித ரூபத்தின் உள்ளே அமர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற அந்த தேவ சுவிட்சின்
நம்ம பார்த்தோமே பிரணவ சுவிட்ச், மகா பரிசுத்தமான பரமாணு பரம வித்து, அந்த தேவ சுவிட்சினோட வேலை தான் இவ்வளவு வேலை. அந்த தேவ சுவிட்சின் அகம்புற கிரண வீச்சுக்களே ஆகும். அதனுடைய கிரண வீச்சு தான் இப்ப நாம பேசுறோம்னா அதனுடைய கிரண வீச்சு தான். அத்தகைய அமலாண்மை ஆதியை அப்படி இருக்கே நமக்குள்ள, அதை நாம தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? இந்த தூளை இருக்கும் போதே தெரிஞ்சுக்கிடலைன்னா நீ என்ன அப்படிங்கறத இந்த திருவாக்கியத்துல, அத்தகைய அமலாண்மை ஆதியை பிணை நிகரில்லா பெறுவான் கடையை மனித உடல் பெற்ற ஒருவன் இந்த உடல் இருக்கும் போதே கைபோடவில்லை என்றால் அவனை நாய் நரி என்று கூட வேதம் சொல்லாது. மலத்தில் புழுத்த ஒரு புழு என்று கூட சொல்ல சம்மதிக்காது. ஒரு கேவலமான புழுன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கும் கேவலம் அந்த தனக்குள் இருக்கிற இந்த பரமாணுவை அறியவில்லை என்றால். ஏன் அப்படின்னா, ஏனெனில் அவையெல்லாம் செத்தபின் பேயாகி நரக அவஸ்தைக்கு போவதில்லையே. புண்ணிய பூமியாகிய நம் தேவ பூமிக்கு நேர் கீழே பாதாளத்தில் இருக்கும் நாகலோகத்தில் இருந்து வருகிற சண்டாள செயல்களை பெரிதாக மதித்து, இந்த பாதாள லோகம் நேற்று கூட நம்ம இந்த 7 உலகத்தை பத்தி பார்த்தோம், எது 7 உலகமாக இருக்குன்னு. அது போல இந்த நம்ம தேகத்துலதான் எல்லாமே இருக்கு. பாதாள லோகம், சொர்க்க லோகம், மத்திய லோகம், பாதாள லோகம்னு இந்த பாதாள லோகத்துல இருக்கிற அந்த நாகலோகத்தில இருந்து வருகிற சண்டாள செயல்களே பெருசாக நினைச்சு அதுக்காக நடை உடை முதலிய எல்லாவற்றிலும் மாறி நடக்கிறவர்களின் அறிவை, அதுதான் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த பாதாள லோகத்துல இருக்கிற சண்டாள செயலை செய்யறதுதானே அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை அறிவுன்னு சொல்ல முடியாது, அழிவு என்றுதான் சொல்ல வேண்டும். அழிவு என்றுதான் சொல்ல வேண்டும், அறிவு என்று சொல்லக்கூடாது என்று பெருமானவர்கள் அப்போ இந்த தேவ சுவிட்சை பற்றி, அந்த பரமாணுவை பற்றி நமக்கு இந்த திருவாக்கியத்துல அந்த பரமாணு என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பத்தி அருளி செய்யறாங்க. இப்போ நாம இதுதான் சிவமாக இருக்கிறது, இந்த பரமாணு தான் நமக்குள்ள சிவமாக இருக்கிறது. ஆத்மாவை பற்றி நாம தெரிஞ்சு கொள்றோம். ஆத்மா நம்ம காரண தேகத்துல இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பேரு ஞானம். அப்படின்னா அறிவு, ஒன்றை பற்றி ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிந்து கொள்வது. அந்த ஆத்மாவை பற்றி நாம தெரிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்துக்கு பேரு ஆத்ம ஞானம். அப்போ ஒரு ஆத்மாவோட இன்னொரு ஆத்மா நேசமாக இருக்கிறதுக்கு பேரு தான் ஆன்மநேயம் அப்படின்னு பெருமானவங்க அறிவித்துறாங்க. இந்த ஆன்மநேயம், நீங்கள் உங்கள் ஜீவப்பிறவேர் ஒவ்வொருவரோடும் ஒருவர் குற்றம் சொல்லாதீர்கள், ஒருவருக்கொருவர் நேசத்தோட இருங்க அப்படின்லாம் நமக்கு சொல்றாங்களே. அந்த நேசத்தை வளர்க்கிறாங்களே, இந்த நேசத்துக்கு பேரு ஆன்மநேயம். அந்த ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு பெயர் ஆத்ம ஞானம். அந்த குற்றம் பார்ப்பது மாயையே. அப்போ நீ குற்றம் பார்க்காத, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசமாக இருங்க, அதுதான் ஆன்மநேயம் அப்படின்னு பெருமானவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ இது ஆத்ம ஞானம், ஆன்மநேயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வது ஆத்ம ஞானம். ஆத்மாவோட நேசமாக இருப்பது ஆன்மநேயம். அப்படின்னா இந்த சிவத்தை பற்றி நாம அறிந்து கொள்வோமே, இவ்வளவு நேரம் நம்ம சிவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமே, இந்த ஞானத்துக்கு பேர் இந்த தேவ சுவிட்சி, பிரணவ சுவிட்சி, மகா பரிசுத்தமானது, அந்த பரிசுத்த ஆத்மாவே சிவம் அப்படின்லாம் பார்த்தோமே. அதை பத்தி இன்னும் பெருமானவர்கள் நிறைய இடத்துல நமக்கு அருளி செஞ்சிருப்பாங்க அந்த சிவத்தை பற்றி. அதையும் பார்ப்போம். அத ஒரு சிவ மாணிக்கம் அப்படின்னு கூட ஒரு இடத்துல அருளி தர்றாங்க. பக்கம் 170 குரல்ல அந்த இவன் அறிவுக்கு தனித்த ஒரு பரிசுத்த விளைவு கொடுத்து வளர்த்தால் தான், அதை அந்த சிவமாணிக்க பரிசுத்தத்தில் ஒட்டி படிய வைத்து வளர்த்தால் தான் இவன் அறிவு எட்டாத பெருநிலைகளுக்கெல்லாம் இவனை எட்டும்படி வாரி தூக்கும். அப்போ அந்த சிவத்துக்கு பேர் தான் சிவமாணிக்கம் அப்படின்னு அதை பற்றியும் நமக்கு அருளி தர்றாங்க. இப்படியெல்லாம் இந்த சிவத்தை பற்றி நாம தெரிஞ்சு கொள்றோமே. இன்னும் அந்த சிவபதம் அப்படின்னு கூட நமக்கு ஒரு இடத்துல அருளி தருவாங்க. பக்கம்
252 திருமஞான குரல் பக்கம் 252 பார்ப்போம். அதுல சிவபதம் அப்படின்னு நமக்கு கொடுத்திருப்பாங்க. சிவபதத்தை அடைவதற்காக இந்த சிவபதம் நம்ம சிவநிலைன்னு இன்னைக்கு உள்ள வாக்கியத்துல பார்த்தோமே, அந்த சிவபதத்தை நீ அடைவதற்காக ஒரு சர்க்குரு பிரானது சந்நிதியில் ஒரு மாணாக்கன் நடந்து கொள்ளுகிற நடைமுறை எளிமைக்கு வஞ்சகமற்ற யதார்த்த ஒட்டுதலாகிய ஒழுக்கத்துக்கு பெயர் நாகரிகம். அப்ப அந்த சிவபதத்தை அந்த சிவன் அந்த பதத்தை நாமளும் அடையலாம் அப்படிங்கிறாங்க. நீயும் சிவனாகவே ஆகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பரிசுத்தத்தோட அதை நினைச்சாலே நீயும் பரிசுத்தம் ஆயிருவ அப்படின்னு சொன்னாங்களே. அப்படியெல்லாம் இந்த ஆத்மாவை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளுகிறது ஆத்ம ஞானம்னு பார்த்தோம். இந்த சிவத்தை பற்றி, இந்த சிவ மாணிக்கத்தை பற்றி, இந்த சிவ பதத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளுவதற்கு பேரு சிவஞானம். அந்த சிவனோடு நம்ம அன்பு செலுத்துறதுக்கு பேரு சிவநேசம். அப்போ இந்த சிவ நேசம் தான் நம்மளை அந்த சிவநிலைக்கு ஏற்றி வைக்கும் என்று பெருமான் அவங்க அருள் செய்யறாங்க. அப்போ இந்த சிவ ஞானத்தை யார் நமக்கு தர முடியும் அப்படின்னா, அந்த சிவனே நம் மீது இரக்கம் கொண்டு நம்போல் தூளம் எடுத்து வந்து அந்த சிவ ஞானத்தை நமக்கு வழங்கும் போதுதான் நாம இத அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இன்னைக்கு உள்ள நம்ம அந்த திருவாக்கியத்துல நம்ம பார்த்தோம். அந்த மாறாது நிற்கும் அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது என்று பார்த்தோம். அப்போ இந்த மாறாத அந்த அன்பு நம்மளை எப்படி சிவமாக்குது? அவங்களுடைய அந்த திருவார்த்தைகளை நம்ம செவியில கேட்டு 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 அதை உள்ள செலுத்தும் போது அது நம்மை சிவமாகவே மாற்றி விடுகிறது அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் நமக்கு ஏற்கனவே நமக்கு அந்த ஓசை கொண்ட நடனத்தால தான் இந்த மனிதன் சிவனா ஓசை கொண்ட மனிதத்தால் இந்த ஓசை கொண்ட நடனத்தால் இந்த மனிதனை ஈசனாகவே மாற்றி விடலாம் அப்படின்னு பெருமான் அவங்க அருளி தர்றத கூட நம்ம மானியத்துல பார்த்திருக்கோம். அந்த பாடலையும் பார்ப்போம். ஆசின் மாமரை ஆதி பூராதன மாசிலார் தனிகைய மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்படு தோதுவாம். அப்போ அந்த சிவனே இரக்கம் கொண்டு அந்த ஓசை கொண்ட நடனத்தை நமக்கு காட்டி 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 நம்மளையும் அந்த மகா பரிசுத்தத்தோட நம்மகிட்ட இருக்கிற அந்த மலங்களை எல்லாம் நீக்கி அதை நினைச்சாலே அதை பத்தி பேசினாலே நம்மளும் அந்த சிவநிலைக்கு ஏற்ற முடியும் அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ அவங்க மேல அன்பு பெருக 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 அந்த ஈசனை சிவனை திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத, அரக்கர் வானவர் யாரும் காண முடியாத அந்த ஈசனை நம்ம அந்த ஓசை கொண்ட நடனம் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அவங்களோட நம்ம கலந்து அந்த சிவநிலை அடைகிற நாளை பத்தி நமக்கு மெய்மன ஞானத்துல பெருமானவர்கள் அரக்கர் வானவர் மறுக்கையாவரும் அலைந்தலை தின்னும் காணோடா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்தனா. அப்போ அந்த ஆதிநாயக தேவதேவனை நாம என்னைக்கு கண்டு கலக்கிறோமோ அன்னைக்குதான் சிவநிலையை அடைகிறோம். அதத்தான் இந்த திருவாக்கியத்துல திருமஞான குரல் திருவாக்கியம் 57ல அவங்க மேல நீ மாறாது அன்பு வச்சா நீயும் சிவமாயிருவ. அந்த சிவநிலையை என்னைக்கு நீ அடைகிற உனக்கு அந்த துன்ப சங்காரம் நீக்கப்படுகிறது. அந்த யமனுடைய அதிகாரம் நீ சிவமாகும் போது அந்த யமனுடைய அதிகாரத்தை மிகைத்து எறிகிற வல்லபம் உனக்கு விடுகிறது. அந்த வல்லபத்தை எது தருது? அவங்க மேல வைக்கிற மாறாத அன்புதான் நமக்கு தருது. அந்த பரிசுத்தத்தை பத்தி நினைக்கிறதும் பேசுறதும் அவங்க மேல வைக்கிற அன்பும் தான் உள்ளம் உருகி அவங்கள பத்தி அந்த மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் கண்ணீர் கத கதன்னு கொட்டணும்னு நம்ம பார்த்தோமே. அப்படியெல்லாம் உள்ளம் உருகி சும்மா வெறும் வாய் வார்த்தை இல்லாம உள்ளத்திலிருந்து உருகி உருகி அவங்கள நினைச்சு பேசி அவங்க மேல மாறாத அன்பு. வேற எதுலையுமே அன்பு வைக்க கூடாது. வேற எதுலையுமே பொய்யான அன்பு வைக்கணும், நடிக்கணும்.
ஆனா உண்மையான அன்பு அவர்களிடத்தில் மட்டும் வைக்கும் போதுதான் அதுக்கு பேர் சிவநேசம். அவங்களை பற்றி அறிந்து கொள்வது சிவஞானம். அந்த சிவஞானம் தெரிந்து அந்த சிவநேசத்தோட இருக்கும் போது அந்த யமனுடைய அதிகாரம் தாழ்த்தப்பட்டு விடுகிறது. அப்படி தாழ்த்தப்பட்டு அந்த யமன் துன்பம் செய்ய வருவான், எல்லாருக்கிட்டையும் வருவான். வரும்போது அவரை சங்காரம் செய்து அந்த இன்ப நிலைக்கு ஏற்றி வைக்கிறோமே. பெருமான அவங்க சொல்லுவாங்க, அந்த ஜீவ பிரயாணமானவங்க முகத்துல ஏன் அந்த மகிழ்ச்சி இருக்கு? எப்பேற்பட்ட ஒரு துன்பத்துக்கு போக இருந்த அந்த துன்பத்தை சங்காரம் செய்து எப்பேற்பட்ட மகிழ்ச்சியில நம்மளை ஏற்றி வைக்கிறார்களே என்ற அந்த மகிழ்ச்சி பூப்பு அவர்கள் முகத்துல அப்படியே தங்கி விடுகிறது. ஒருத்தன் கல்யாண வீட்டுக்கு பெறப்பட்டு போகும்போது அவன் முகத்துல எப்படி இருக்கும்? ஒரு பளபளப்பு. ஒரு துக்க வீட்டுக்கு போறவன் முகத்துல அப்படியா பளபளப்பு இருக்கும்? அது போல நமக்கு அந்த சாவை நித்திய பேரின்ப திருமணமாக மாற்றி அந்த துன்பத்தை சங்காரம் செய்து இன்ப நிலையில் நம்மை ஏற்றி அந்த அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் காணாத அந்த தேவ தேவேசனை நாம கண்டு அவர்களோட கலந்து விடுகிறோம். அந்த சிவநிலையாகவே நாமும் ஆகி விடுகிறோம். அதுக்கு பேர் தான் சிவநிலை. அந்த சிவநிலையை நமக்கு அளிக்கும் நமக்கு வர இருக்கும் அந்த துன்பத்தை எல்லாம் சங்காரம் செய்து அந்த சிவநிலைக்கு நம்மை ஏற்றி வைக்கும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை பரமேஸ்வரி அக்கா அவர்கள் பேசல. அதுக்குள்ள 2 கால் வந்துருச்சு. ரைட்டுக்கா. அதாவது நீ திருவாய்க்கு வந்து அந்த முதல் திருவாய்க்கு நீங்க எடுத்து சொன்னது 57 சொன்னீங்களாக்கா? அதே மறந்துட்ட பாருங்க. அதுலயும் 57வது திருவாய்க்கு என்ன சொன்னீங்க? எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ள செய்வதுவே அன்பு. ஏற்கனவே இன்னைக்கு அன்பை பத்தி தான் அன்பான நமஸ்காரம் அன்பு எங்க காணும் கேள்விங்க. அது வரையும் அந்த வாக்கியமே எனக்கு சரியா அன்பு வந்து என்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. அந்த அன்பு உன் இடத்தில் மேலும் மேலும் பெருகச் செய்வதற்கே உபதேசம். அப்ப உபதேசம்ன்றது என்னன்றத இங்க தெய்வம் போட்டுட்டு காட்டிட்டு போயிட்டாங்க. மேலும் மேலும் அந்த அன்பு பெருகணும் அப்படின்னா அதுக்குதான் அந்த உபதேசம். அப்படி பெருகி மாறாத நிற்கும் அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது. அப்போ ஒரு மனுஷனை சிவமாக்குது. நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர் பாதை போட்டு காட்டி இருக்க அப்படின்னு அந்த ஒரு திருவாக்கியத்திலே எடுத்து தெய்வம் கொடுக்குறாங்க. ஏன் மண்ணை படைச்சாங்க, எதுக்காக இந்த வேதத்தெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப வேதத்தை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். அப்ப அந்த இறைவனை காணும் போது இறைவனோட சேர்ந்து ஒன்றுட்டு பயணிக்கும் போது அது சிவமாவே ஆகிறதுக்கு அதான் உன்னை எம்மை போலவே ஆப்ப எண்ணம் கொண்டு வந்து நிற்கும் எம்மை. அப்ப எப்படி வந்து நிக்கிறாங்க அவங்கன்னா, நம்மள மாதிரியே ஆக்கணும் அப்படின்னு அந்த பரம வித்து வந்து நிக்கிறாங்க. அதுதான் பரமனையே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அப்படின்னு தெய்வம் நமக்கு பாடல் இறைக்க கொடுத்துருக்காங்க. அப்ப சிவநிலை கேட்டு இருப்பார், தேமொழி காவேரி நிற்பார் அப்படின்னு ஒரு பாடலும் இருக்கு ஆதிமே உதய பண்ண வேதாந்தத்தை. அது போல சிவமாக்குறது அப்படின்னா அது ஒரு சின்னதா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சிவம் சவம். அந்த சாக்கு கொக்கி போட்டோம்னா அது சிவமாயிடும். சா அப்படிங்கிறது சிவனை அறியறதுக்கு முன்னாடி இருக்குது, அது சவம். அது சிவனை அறிஞ்சோட கொம்பு முளைத்திருக்கும் குடியேறி நோருக்கு அது வந்து தெய்வம் அறிவறி படத்துல உத்தரவாக்குறாங்க. அப்ப அந்த கொம்பு முளைச்சிருச்சு அப்படிங்கிறது இது சா வந்து சி எப்படி மாறுது, சமமா இருக்குது இப்படி சிவமா ஆகுது. செத்த படத்திற்கு உயிர் கொடுக்கிறேன் என்று வந்தால் அந்த வார்த்தையை கேட்டு எந்த அவளோட நடப்பையோ அதே அவளோட நம்முடைய வார்த்தையை கேட்டு நடப்போம் தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அதாவது நான் சம்பந்தப்பட்டதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதை எடுத்து சொல்றேன்க்கா. என்னடா என்னென்னமோ சொல்ல நினைச்சிடாதீங்க. அப்ப அந்த சிவமாக்கக்கூடிய செயல் வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அது மனிதன் வந்து ஓயா மாறி, அதனாலதான் டக்குன்னு அந்த பெரியவர்கள் என்ன பண்றாங்க, இவரை பிடிச்சி டக்குன்னு அந்த சமமா போற இருந்த நிலையில இருந்து இவரை சிவமாக்குறாங்க. அப்ப மாத்திடுறாங்க. நம்ம ஓயா மாறியா இருக்கிறது அவங்களுக்கு எளிமையாயிருது. எப்படி நரப்பிறப்புக்கு போறது தேவப்பிறப்புக்கு மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த நினைவெனப்பட்டு அந்த 3 நிலைகள் சொன்னீங்க. தூரதேகம், சுக்குமம், காரணம், மகாகாரணம். மகாகாரணம் தான் ஆத்மா இருக்கிறது. நீங்க அந்த ஆத்மா வந்து அதுக்குள்ளதான் அந்த பரமா அணு இருக்குன்னீங்க. அந்த பரமா அணு வந்து ஒரு விளக்குல இருந்து எப்படி அத்தனை விளக்குக்கு ஏத்துறாங்களோ தீபங்கள், அது போல அந்த ஒரு பரம அணு வந்து அணுக்கோடியிலும் நிறைந்த ஆதியனை. அந்த ஆதியன் எப்படி இருக்காங்க, அணுக்கோடியில நிறைஞ்சிருக்காங்க. அந்த ஆதி அந்த முதல்ல வந்தது எங்க இருக்குன்னா மூலவள நாட்டுல இருந்து வர்றது அப்படிங்கிறாங்க. அந்த மூலவள நாட்டுல ஒரு தாயின் கருவறையில இருக்கு. தாயின் கருவறையில வந்து தங்கி அது உருப்பெற்று பஞ்சபூதங்களை கடத்தி கொண்டு வருது தன்னோட. அந்த பஞ்சபூதங்களை கடத்தி கொண்டு வந்து இந்த தேகம் யாராலும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம் அப்படிங்கிறாங்க. அந்த தேகத்தை பெற்று வந்த நாம
இங்க வந்ததன் பின் யார் பேச்சையே கேட்டு நம்முடைய வந்த வேலையை மறந்து வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெய்வம் இன்னொரு இடத்துல அப்படியே விளக்கிக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு தாயிட்ட வந்து ரொம்ப என்ன பண்ணா எல்லாமே இருக்கு. அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அப்படிங்கிறாங்க. அப்ப மண்ணில பிறக்கும்போது நல்ல குழந்தைதான் இருக்கும்போது அது எப்படி தந்தை வளர்ப்பலன்றாங்க. அப்போ இங்க தாயென சுவையும் தந்து தந்தையாய் பயிற்றுவிப்பார் அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. தாயென அவங்க சுவையை கொடுக்குறாங்க, தாய் தான் சுவை ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க இல்லையா. ஆனா இந்த தெய்வ தாய் என்ன பண்றாங்க, இந்த செவிச்சுவையை ஊட்டி ஊட்டி நவரசம் செவிப்பா இந்த நலம் புலமையனார் அப்படின்னு அந்த நவரசத்தை ஊட்டி வளர்க்குறாங்க. நாள்தோறும் என்னையை ஊட்டி வளர்த்து ஏறுருவாக்கி என்னப்பா அப்படின்னு பாட்டே அவர்களை பத்தி தெய்வம் ஆன்மீகத்துல சொல்லி வரும்போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். அதாவது ஒரு வண்டு குளவி அது என்ன பண்ணுமோ அந்த புழுவை கொண்டு வச்சு கொட்டி 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 கண் கொடுக்க அதை வந்து அப்படி குத்தி குத்தி அதே மாதிரி புழுவா வளர்த்தி அந்த புழுக்குள்ள உணவையே அதுல கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கு பாருங்க. அதையே சாப்பிட்டு அது வளர்ந்து அப்புறம் குளவியா தான் வெளியில வரும் அது. அப்ப அது போல எம்மை எடுத்து ஏறுருவாக்கி என்னப்பா அப்படின்னு தெய்வம் அந்த இடத்துல சொல்லும்போது ரொம்ப 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 நம்மதான் எந்த நிலையில இருக்கிறோம்ன்றத காட்டுது. ஆனா அக்கா சொல்றதே நான் சரியா சொல்ல வரல, எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஞாபகத்துக்கு வர்றதை நாங்க உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மனுதளத்துலதான் எல்லா வல்லபம் இருக்கு அப்படின்னாங்க. எல்லா வல்லபம் இருந்தாலும் அந்த மாநிலத்திலே இந்த பகுதி சொல்லிவிடுறாங்க. முகார விந்த பேத விந்து நாதாதி என்பது சூடாகிற சப்த சப்தாரிய சாயங்களும் கன கசடு அதுபடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்பது அதே தெய்வம் இங்க உத்தரவு நமக்கு காட்டுறாங்க. எல்லாருக்கும் மூக்கு வாய் கண்ணி எல்லாம் முகத்துல இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஜப்பானீஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய மூக்கு சீனருடைய மூக்கு எப்படி இருக்கு உலகத்திலேயே சொல்ற அகிலத்துல ஒருத்தருக்கு வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா அதே மாதிரி காது ஒரு போல இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுமா விளங்குமா அப்படிங்கும்போது எனக்கு நான் ஒண்ணு நினைச்சிருப்பேன், அது விளங்கி இருக்கும். அதைத்தான் தெய்வம் திருவாக்கியத்துல ஞானம்னா இன்னதுன்னு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அப்புறமா பார்த்தா நினைச்சு பார்த்தா கேவலமா இருக்கும். ஆனா நம்ம இதையா நானும் ஞானம் நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைப்பேன். அந்த ஒரு திருவாக்கியம். அப்ப ஞானத்தை எடுத்து அருந்துறது கரங்கள் இருக்குதுன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. 5 கரங்கள் இருக்கிறது. அப்புறம் 5 விதமா நம்ம உபதேசி தெய்வ கொடுத்தது எப்படி வாங்கோனா அச்சர உபதேசம், வாயினால் பேசி புகுத்துவது. எவ்வளவு எளிமையா எடுத்துருக்காங்க பாருங்களேன். அச்சர உபதேசம் தான் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தோடனே அச்சரம் அமைத்தோ நருந்து போனதுதன் அது என்னென்னதான் போயிடுச்சு அதை தான் பிடிச்சி எடுத்து வந்து எல்லா எழுத்துக்களையும் உபயோகப்படுத்தி வச்சிருக்காங்க. யாரு அவங்க படைச்சவங்க. அப்ப அந்த அச்சர உபதேசத்தை ஆரம்பிச்சு அப்புறம் வாயினால் பேசி புகுத்துவது, அது மாதிரி கடைசியில நினைவுக்கு நினைவுன்றவாங்க. அதுதான் அங்க முக்கியம். அந்த நினைவு எங்க இருக்குன்னா அந்த பரமானு அந்த நினைவு. நான் இதோட முடிச்சுக்கிறேன்க்கா. அது கவனமணி போன் பண்ணிட்டே இருக்காப்ல. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலி ஆண்டவர்கள் மூக்குக்குள்ளே அந்த குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலி ஆண்டவத்தோடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து கவிதை அனைவருக்கும் அன்பார்ந்த ஜீவ சகோதர சகோதரர் அனைவருக்கும் உங்களோட அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா வந்து எப்படி நம்மளை சுகமாக்குறாங்க அப்படின்னு அந்த பேசுவோம் சொல்லி வந்தீங்க. எம்மை நினைவானது உப்பால் ஈர்த்து வைத்துக் கொள்ள செய்வதுவே அன்பு. அந்த அன்பு உங்களுக்கு மேலும் மேலும் பெருக செய்வதற்கே உபதேசம். அப்படி பெருகி வாடாது இருக்கும் அன்புதான் முன்னே சுகமாக்குறது. வாட அன்பு பெருக பெருக எவன் அதிகாரம் கீழே தாழ்த்தப்பட்டு போய் அவருடைய பழைய மிகுதித்து ஏறுகிற வல்லமும் உனக்கு வருகிறது. அப்போ அவங்களுடைய இவ்வளவு சுகமாக்குறது. அந்த சிவன் தான் வந்து அது தெய்வம் வந்து நம்மளுக்கு அந்த நம்ம சுக்லாம்பர நாட்டு நம்ம இருக்கும்போது தெய்வம் நம்ம கொண்டு அதை வச்சு பறிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அதை வந்து மனிதகுலை விட்டு நாதகுலை விட்டு அது ஒரு நாதனே தான் விரும்பும். அந்த நாத விரும்புனோம்னா நம்மள வந்து அது நம்ம பரமாத்மாவே பரமானு அந்த பரமாத்மாவே அடையணும்னா பரமாத்மாவே தூரம் தாங்கி வந்து அது நம்மளுக்கு அறிவிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற நாதத்தை நம்மளால உணர முடியும். அந்த நாதவிற்கு தான் சிவமா இருக்கிறது. அந்த சிவத்தை வந்து அறியணும்னா நம்மளுக்கும் பிரம்மோதய சாலை ஆண்டவர்களால் ஒரு மெய்குரு நம்மளுக்கு அமைய வேண்டும். அது வந்து அது வந்து ஆத்மா நிலையா இருக்குது. அந்த வார்த்தை அளவில் நிற்பது தோழ தேகம், சூக்ஷ்மம் என பெற்றது ஜீவ தேகம், ஆத்மா இருப்பது காரண தேகம். அந்த ஆத்மாவில வந்து நம்ம நம்மளுடைய எண்ணங்களால தூசு தும்மு கலந்து இருக்குது. அதை வந்து ஒரு தேவநாத் அரசற்பால் அறியும் போதுதான் ஒரு மெய்ஞான வாமநாட்டு அரசற்பால் மாறாத அன்பு வைப்பதே ஒன்று சுகமாக்குகிறது. அவங்க நம்ம மேல வைக்கிற அன்பு நம்ம அவங்க மேல வைக்கிற அன்பு தான் அதுதான் நம்மளை சுகமாக்கும்.
அது ஒன்றுதான் மெய்ஞானத்தில் உனக்கு ஏற்றி வைப்பார்கள். அதை பிறகுதான் உனக்கு அவர்கள் நிஜமான தேவ அன்பு பிறக்கும். அந்த அன்புமே ஓன ஓன அது உன்னை வாடி தூக்கி முக்தி வைத்து சேர்க்கும். தனித்ததுக்காக நீ ஒன்றும் பாடுபட வேண்டியது இல்லை. அன்பனிப்படியை பற்றி பற்றி ஏறி அந்த மெய்ஞான இளங்கொடி வளர்கிறது. நீ இங்க வந்து பிரசுத்த பிறப்பு எடுப்பதற்கு முன் அன்பு வைத்துக்கதாக நினைத்திருந்தாயே, அது அன்பு அல்ல. மெய் அன்பு தேவ பிறப்பு அடைந்த பின்தான் உன்னிடத்தில் முளை காணும். ஒரு தேவநாட்ட இல்லாதான் ஞானம் என்பது என்ன, அன்பு என்பது என்ன என்று காட்டி தர முடியும். எவ்விடத்திலும் எதிலும் தன் தெய்வ ஆசாரிய குற்றம் குறை காணாத வேளாம்பரமான எண்ணத்தினால் விளையும் அன்பினால் தான் ஒருவனுக்கு முக்தி சித்திக்கும். ஒரு வாழ்நாள் சூப்பார் நம்ம வைக்கிற அன்பு, அவங்க நம்ம பேசுற அன்புதான் ஞானம், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா பற்றி அறிந்து கொள்வதுதான் ஆத்ம ஞானம். ஆத்மாவை நேசிப்பதுதான் ஆத்ம நேயம் அப்படின்ற சொல்லுவதை நம்ம தெய்வத்தை நேசிக்கும் போதுதான் அவருடைய அன்புதான் நம்மளை சுகமாக்குகிறது. அதுக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. நான் வந்திருக்கும் காலத்தில் ஞானம் அடைவது மிக எளிதே. உன் காலத்து மிகவும் கடினமா இருந்தது. இப்போது திருப்பாடுகளை அப்படியே காட்சி வட்டாக்கி பேசுவது உண்டாக்கி உருட்டி உன் வாயில் போடுகிறோம். உன் வேலைய வாயத்திலிருந்து உண்ண வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க முன்காலத்து இடப்பட சூழல் விட்டு தர வேண்டி இருந்தது. இப்ப அப்போது வேறு வழி இல்லை. நான் இந்த வசந்த காலம் வேறு. இந்த வசந்த காலத்துல அவங்களோட திருமொழியை கேட்டு 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 அவங்கதான் எப்படி ஒரு புழு குழவையாக மாத்திக்கிறதோ அதே மாதிரி நம்ம அவங்களோட நீங்காத வளர்ச்சியினால நம்மள அவங்க சுகமாக்குறாங்க. அதுக்கு நமக்கு செவி உணவு தான் வேணும். செவிக்கு அனுபவம் ஞான சைத்தன்ய வார்த்தை உள்ளம் சம்மதிக்க செல்லுமாறுப்பது யோகத்தை தெருக்கி சீவேசனாக்கும் உண்மை வீழ்த்தாக்குவது. ஜீவனை மெய் உணர்ச்சி சேர்க்கிறது கைவழியாகத்தான். செவிச்சுவை ஒரு ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது. அந்த ஜீவன் வழியடையணும், அந்த ஆத்மா பரமாத்மாவோட சேரணும்னா அது செவி உணர்வு ஆசானுடைய சொல்லாத நமது அறிவு நமது, தேகம் நமது, அதோட முயற்சி நமது என்று சதா நினைத்திருக்கும் போது நினைவுப்படுனா சட்டென்று அங்க போய் மாற்றிக்கொள்ளும். அப்படின்னா அவங்க அன்பே சிவம் சிவனுக்கு ஒரே வார்த்தையில் அன்பே சிவம் எழுதி வச்சுக்கிறாங்க. வேறு வார்த்தை இல்லை. ஆனால் இந்த அன்பு எதுவும் வச்சிருக்கிறாங்க தும்மு தூசி அன்பு வைக்கிறாங்க. அதை விட்டு விட்டு ஊழி ஊழி செஞ்சவே வாழ்க்கையாகிய நிச்சயத்தை அழைக்கின்ற சிவசம்பளாகிய சத்துவம் அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இந்த சிவமாக்கும். அவங்களோட அன்புதான் நம்மளை சிவமாக்குகிறது. ஒரு புழுவை கொள்வையா மாத்துகிற அந்த செயல் எப்படி நடச்சதோ அதே மாதிரி நம்ம நரனா நம்மள மக்கள் ஆட்சி தேவைகளா ஆக்குகிறது. என்றும் பொய்யகத்தில் உறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறி உதயம் காட்டி காட்டி அகவெளியில் குடியேறி உள்ளும் புறமும் சிறக்க செவீடு அடைய வைப்பினவாக நலரைய மக்களாக்கி மக்களை தேர்வுகளாக்கும் செயலில் முழு தீரத்தை முடிவதே மெய்கல்வி. அந்த கல்வி மூலமாக தான் நம்ம நரகா என்ற நம்மளை தேவனாக்க முடியும். தேவனாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இறைவன் இப்ப எல்லா வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ பரிசுத்தம். ஈசன் என்றும் அடைய முடியாது பரிசுத்த ஆத்மா. அந்த ஆத்மாவை நம்ம அடையணும்னா நம்ம ஆத்மாவும் பரிசுத்தம் ஆக்கிட்டு தேவதை நீட்ட வேண்டும். அப்பதான் அந்த மாதிரி நீட்டிதான் அந்த ஞானத்தை நம்மளாம் இந்த சபை மூலமா பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாமளும் சிவமாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று கூறி முக்தி பெருக மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். ஆண்டவர்கள் சர்வ சன்னதாலுங்களாகிய பொற்பாதங்கள் படிந்து இந்த கற்பக கருவை நடத்தி கொடுக்கும் அப்பா அவர்களுக்கும் இந்த கற்பக கருவில் பழமாக விளைந்து கனியாக காய்த்து குலுங்கிக் கொண்டிருக்கும் ஜீவ சகோதர சகோதரிக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா திருஞான குரல் வாக்கியம் 57ல அன்பு பத்தி எடுத்து சொல்லியிருந்தாங்க. என்னை உன் இழிவானது ஒன்பால் இழுத்து வைத்துக் கொள்ள செய்வது அன்பு அப்படின்னு. அந்த அன்பு பெருகிறதுக்குதான் உபதேசம் தராங்க அப்படின்னும் அதுலயும் போட்டிருந்தது. அந்த அன்பு மாறாது பெருகி என்றால் அது உன்னை சிவமாக்குது அப்படின்னு சொல்றாங்க. துன்ப சங்காரம் இன்பம் அப்படின்னு வருது. அதுல
எக்கோடி அந்த துன்பம் சங்காரம்னா இப்ப உலகத்துல என்ன துன்பம் இருக்குதுன்னா அந்த யமங்கிற இதுல வந்து எல்லாரும் பிறவி பிணிங்கிற அந்த இதுல வந்துதான் பிறக்கும் போதே அந்த பிறவி பிணிங்கிற இதுலதான் நம்ம வந்து பிறக்கிறோம். ஆனா அதுவே நம்ம துன்பத்துல இருப்போம்னு தெரியாம இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்பம் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த யம அதிகாரத்தை கடந்து அந்த நிலைதான் இன்பம், அதுதான் சிவநிலை அப்படின்னு வந்து அந்த வாக்கியத்தில் அருள் இருக்காங்க தெய்வம். சிவாய நம்ம வந்து சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு கொடைக்கு ஒரு வாக்கியம் 7 வருது. இப்ப அந்த அன்பே சிவம் அப்படிங்கறத வந்து இந்த வாக்கியத்துல வந்து அவங்க சொல்றாங்க. நம்ம எப்படி அந்த மாறாத அன்பு வந்து நிலைத்து இருந்தா அது வந்து நம்மள வந்து சிவமாக்கும். அவன் சிவாய நம்ம சொல்லிட்டு இருப்பது இல்ல, சிந்தித்து இருப்பது அப்படின்னு அதுல வந்து சொல்றாங்க. அப்ப எப்படி வந்து நம்ம வந்து சிந்திக்கிறது? சர்வாங்கம் தழுவ பரிசுத்தாவியை கவர்ந்து சுவைக்க இழுப்பதென்றோ சிந்தித்திருப்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தவையேற்றம் இத்தேக வல்லவம் அதோடு இத்தேகம் கடந்து நிற்கும், அதாவது புலன்பொறி கடந்து நிற்கும் அழியா சொர்ண தேக வல்லவம் பெற்று விளங்கும் ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களின் உதவியால் தான் கைகூடும். இப்ப அந்த தேகமில்லாத அந்த இறைவனை நீ போய் அடைவதாக இருந்தால் உன்னுடைய இந்த குறை தேகத்தை கொண்டு அதை அடைய முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அழிதேகி. நாம வந்து அந்த இறைவன் கூடி பழகுவதாக இருந்தால் தேகமற்ற இறை சுரூபத்தின் வல்லபமும் தேகமனுடைய பிராணின் வல்லமும் சேர்ந்த ஒரு அதிவல்லப தீர்த்தர் உனக்கு வாய்க்க வேண்டும். ஏன்னா அந்த எல்லை எப்படிப்பட்ட எல்லைன்னா மனோவாக்குல நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. மனம் வாக்கு காயத்துக்கு எட்டப்படாத ஒரு எல்லை. அந்த எல்லைக்கு போக வேண்டும் என்றால் அந்த மனவாக்கு காயம் கடந்த ஒருவர் வந்து நம்ம மேல இறக்கப்பட்டு வந்திருக்கணும், வந்து நம்மள வந்து வழி கூட்டி நடத்தணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஏன்னா நம்ம எல்லாமே மனத்தோட மாயை பெரும் புத்தியில தான் நடந்துட்டு இருக்கோம். யாருமே அந்த இந்த புத்தியில வந்து கிடையாது. அப்ப ஒரு மெய்யான ஆசிரியர் நம்ம வந்து இது வந்து சிவமாகும், அது வந்து சிவமாகும் அப்படிங்கிறாங்க. அதையும் வந்து அந்த இதுல வந்து உயிரோட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உயிர் எழுத்து இல்லாத படிக்குதான் நம்ம மனிதனா இருக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த வாக்கியத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. அகரம்ங்கிறத பத்தி ஒரு வாக்கியத்துல அருளமத வாக்கியம் 106 வந்து அருளி இருக்காங்க. அந்த அகரம் தான் நம்மளுடைய ஜீவனாக இருக்குது. அந்த அகரம் முதல்ல இருந்து வருவன ஒரு திரைப்பலன் ஒவ்வொன்றிலும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஜீவனை ஸ்தாபிப்பது அகரமே. அதை வைத்துத்தான் அந்த இறைவனுடைய முதலை வைத்துத்தான் இந்த மனித தோளத்தை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனித தோளத்தை எப்படி படைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அற்புத இதை வந்து அக்கா வந்து எடுத்து காமிச்சாங்க. திருமஞான குரல் வாக்கியம் 19 இது பத்தி அந்த நம்ம தாயின் கருவறையில் எப்படி நடக்கக்கூடிய அந்த அற்புத செயல்கள் இதை யாராவது எடுத்து காட்ட முடியுமா? நம்ம தாயின் கருவறையில என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. எல்லாரும் பிறந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா இந்த செயல்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு எப்படி எடுத்து காட்ட முடியும்? யாரால அதை எடுத்து காட்டுறவங்க வந்து யாராக இருக்க முடியும்? நம்ம ஜீவனோட வல்லப செயல் விளைவுதான் நம்மளுடைய அந்த சூலம். அந்த அக்கா வந்து ஒரு வாக்கியத்தில் சொல்லியிருந்தாங்க. தகப்பன் இடத்துல இருந்து 5 சக்திகளையும் அது கூட பரமாணுவையும் கொண்டு வந்து அந்த தாயின் கருவறையில துப்பாக்கி தோட்டம் எப்படி கீழ்ச்சிட்டு வர மாதிரி அந்த தாயின் கருவறையில வந்து சேர்ந்த பிறகு அது என்னென்ன நடக்குது அப்படின்னு அந்த என்ன அற்புத செயல்கள்லாம் நடக்குது அப்படின்னு அந்த வாக்கியத்துல வந்து குறிப்பிடுறாங்க. இந்த சூழ தேகத்தை கட்டிய எல்லா சாமான்களும் இருக்கின்றன. அவற்றில் காதை கட்டிய ஆகும் சாமான்கள் மூக்கை கட்டுவதற்கு உதவுமா? உதவாது. நாக்கை கட்ட உதவும் சாமான்கள் பல்லை கட்டுவதற்கு ஆகுமா? ஆகாது. மேவாய் கட்டையை கட்ட ஆகும் சாமான்கள் நெற்றியை கட்டுவதற்கு உதவுமா? உதவாது. இப்படியே வேறு வேறான பலபலவாம் அகப்புற அங்க குலங்களுக்கு வேண்டிய கோடிக்கணக்கான சாமான்கள் அந்த தாயின் கருவறையில் இருக்கின்றது. அவை யாவும் செயலில்லாமல் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது உன் தகப்பனிடத்தில் குடியிருந்த ஜீவ வித்து அங்கு வந்து பாய்ந்ததும் அந்த எஜமானர் எல்லாவற்றையும் தன் திட்டப்படி ஏவி எல்லா அசிங்க ஒத்திவுகளோடு இந்த மனித தூளமாகிய யாரும் கட்ட முடியாத திருமாளிகை மிக வேகமாக கட்டி முடிக்க பெறுகிறது. எல்லாமே இருந்தாலும் அந்த பரம வித்து வந்து வந்தாதான் அந்த வேலையெல்லாம் அங்க முடிக்கப்படும். ஜீவ வித்தாகிய அந்த எஜமானர் வந்து தட்டி எழுப்பி ஏவுவதற்கு முன் அங்கு கருவறையில் இருந்த சகல சாமான்களும் சக்திகளாகிய சகல கருவிகளும் செயலற்றவைகளாகவே உறங்கி கிடந்தன. அந்த எஜமானர் வந்ததும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு ஆளாக நின்று கோடிக்கணக்கான பேர்
நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இத இந்த நம்ம மனித குலத்தை கட்டுறதுக்கு கோடிக்கணக்கான பேர் அங்க நின்று செய்யறாங்களாம். மகா சுறுசுறுப்போடு இந்த அருமையான கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார்கள். ஒரு ஜீவன் ஒரு பரமாணுவை மகா வேகத்துடன் கொண்டு போய் கருவறையில் சேர்த்து இவ்வளவு வேலையும் பார்க்கிறது அப்படின்னு அருளியிருக்காங்க திருமஞான குரல் வாக்கியம் 13ல. அப்பா 4 தேகத்தை பத்தி சொன்னாங்க. வார்த்தை அளவில் இருப்பது தூள தேகம், நினைவு என்ன பெற்றது ஜீவ தேகம், ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம், கொடைக்கு ஒரு பக்கம் 31 இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளது ஆத்மாவுக்கு அடுத்து மகா காரண தேகம் இருக்கு. சிவசமல்களின் துணை கொண்டு இறைவனை சந்திக்கிறதுதான் நம்ம இந்த மனித தோலம் எடுத்தது. அப்படி செய்யாம வேறு வேறு அழி செயல்கள்ல நம்ம ஈடுபடுறதுனால நம்முள்ள உள்ள அந்த சிவபிரகாச சூக்கும காரண தேக வல்லபங்கள் எல்லாம் மங்கி மாறி ஆதி சுத்தாமியமாக உள்ள அந்த தேகங்கள் மீது நரகாவிப்படுது. அப்ப அந்த கெட்டு நாசமானது அதைத்தான் தாவும். அப்படி கெட்டு போகாதபடி எப்பயுமே பரிசுத்த விதித்து தரணும். அந்த தேகத்துக்கு பரிசுத்தாவி வீசப்பெற்று நித்திய தேகத்தில் ஆக்குவதே எம்முடைய இந்த 70 வருட பாடு. எம்முடைய பேச்செல்லாம் அந்த திருச்செயலை அடையவேதான் இருக்கும் அப்படின்னு கொடையிற்கு ஒரு பக்கம் 289 தேவர்கள் அருளியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது தூள அப்பா ஆத்மா நம்ம முன்மலம் கலந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வான நாட்டு வேலைக்கும் அந்த இதுதான் அந்த பரமாவிக்கு உதவி இருக்குது அப்படின்னு ஒரு வாக்கியத்துல சொன்னாங்க. இது தூள தேகம். இப்ப பிரம்மவித்தை அப்படிங்கிறது என்னதுன்னா, இது தூள தேகம், 2வது சூக்ம தேகம், 3வது காரண தேகம், 4வது மகா காரணம். மெய்கூர்பிரான் மூலமாக இவற்றை தூளம் உள்ளது எதை அறிய வேண்டும். அப்படி 4 தேகங்களிலும் ஏறி ஏறி படிப்படியாக சந்தித்து பழகிற இது செயலை பிரம்மவித்தை என்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 தேகங்களையும் அந்த உதயசத்தின் போது இந்த 4 அதுதான் பிரம்மவித்தை. இது உலக காரியங்கள் போல பகிரங்கமாக இல்லை. அந்தரங்கத்து அரவணை ரகசியமாக தாயும் பிள்ளையுமாக பழகிற பான்மையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஜீவ விளக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம மேல் நோக்கி எரியறதா விளக்கு. நம்ம ஜீவன் மேல நோக்கி, இப்ப விளக்கோட சுவாபம் மேல நோக்கி எரியும். அப்ப ஜீவ விளக்கு அப்படிங்கிறது மேல நோக்கி எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம மூச்சு ஜீவன் அதிகமா போனா அந்த ஜீவ விளக்கோட உஷ்ணம் குறையும். ஜீவ பிரயாணத்தின் போது அந்த ஜீவ விளக்கு உள்ளடங்குது அப்படின்னு அருளமுத வாக்கியத்தை. அதனால உடல் வெதுவதற்காக கணம் குறைஞ்சு காணப்படுது அந்த ஜீவ விளக்கு உள்ளடங்குறதுனால. நம்ம ஜீவ ஆவி பத்தி ஒரு வாக்கியத்துல அருளி இருக்காங்க. அருளமுத வாக்கியம் 370ல மன கர்ப்பத்தில் ஜனிக்கும் போது 3 மாதம் 6 நாளையில இருந்து கரெக்டா அந்த எத்தனை மாதம் எத்தனை நாளையில அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க யாரா இருக்க முடியும்? அந்த ஜீவ ஆவி ஊற ஆரம்பிக்குதான். எல்லா பூதியங்களிலும் கலக்கிறது. பூதியங்கள்லாம் மாமிசம், ரத்தம், நரம்பு, ஜவ்வு எல்லாவற்றிலும் ஊறி கலக்கிறது. 2வது அந்த ஜீவாவி என்ன பண்ணுது? ஜவில் கலந்தது போல் அல்லாமல் ஜவிற்கு அடியில் உள்ள மாமிசத்தில் வேறே மாதிரி கலந்திருக்கும். அதிலேயே 2 விதம் இருக்கிறது. இந்த எலும்புகளில் உள்ள சன்னமான துவாரங்கள் உள்ள சிறு சிறு தமர்களில் உள்ள கொழுப்பில் ஜீவன் அதிக அழுத்தமாக பற்றி இருக்கும். 4வது என்னன்னா, அதை விட இந்த நரம்புகளில் எப்படி பற்றி இருக்கும்? நரம்புகள்லாம் பற்றி இருக்குதான். 5வது என்னன்னா, இது அல்லாத படிக்க தலைப்பாகத்தில் ஆயிரக்கணக்கான விதம் இருக்கிறதுங்கிறான். இத்தனையும் தாண்டி ஜீவன் பிரிபடுறதுன்னா அது என்ன சாமானியமா? இந்த ஜீவன் ஆவி இவ்வளவு நம்ம உடம்புல அழுத்தமா பற்றிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஜீவன் இத்தனையும் தாண்டி நம்ம பிரிபடுறதுன்னா அது சாமானிய காரியம் கிடையாது. அதுக்கு தகுந்த ஆயுதம் போட்டு யமன் புடுங்கலாம். தேவர்கள் தங்கள் திருக்கரத்துல விரல்களை கோர்த்து காமிக்கிறாங்க. இப்படித்தான் சிக்கலாம் 2 கையும் கோர்த்து காமிச்சு இப்படித்தான் சிக்கலா நம்ம ஜீவாவி நம்ம உடம்புல இருக்குது. நரம்பு சிக்கலாக நரம்பு முதலியவர்களை நம்ம ஜீவன் கலந்து இருக்குது. இதை பிரிப்பது என்றால் எவ்வளவு கடினம் அப்படின்னு தெய்வமார்கள் அருளி இருக்கிறாங்க. நேற்று அந்த சிவபிரியாணம் இது நேற்று அந்த ஈவாக்க சபை குரூப்ல பார்க்கும்போது 4 இது அடக்கம் ஒரே நாள்ல காலையில 4 அடக்கம், நன்மனத்தினர் வேற 3 இது அப்படின்னு சொல்லி இது பண்ணிருந்தாங்க. மெட்ராஸ்ல அக்கா கிட்ட கேட்கும் போது மெட்ராஸ்லயும் ஒரு அடக்கம் நடந்தது அப்படின்னாங்க. இவ்வளவு ஒரு
ஒரே நாள்ல வந்து இவ்வளவு அடக்கத்தை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னோட நமஸ்காரங்க. 7 அடக்கங்க நேத்து. அதான் 7 அடக்கம் தான் நேற்று அக்கா சொல்லியிருந்தாங்க. மெட்ராஸ்ல உள்ளதையும் சேர்த்து 7 அடக்கம் அப்படின்னு. நான் 5ன்னு போட்டிருந்தேன். அப்புறம் அக்கா வந்து 7 அடக்கம் அப்படின்னாங்க. சாலையில இருந்திருந்தா இந்த இதெல்லாம் பார்த்திருக்கலாமே. இந்த மனம் வந்து ஒரு இதா இருந்தது. சரி, நான் அங்க போன் பண்ணி அந்த சாலையில என் தம்பி, எங்க நாத்தனார் 2 பேர் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். நான் போன் பண்ணி விசாரிச்சுட்டேன். சரி, எப்படி இன்னைக்கு அக்கா வந்து வார்த்தை இதை பத்தி யாம் போட்டிருந்தாங்க. அதை படிக்கும் போது சந்தோஷமா இருந்தது. யாம் மகதி தெய்வம் வந்து இந்த வார்த்தை வந்து இடி அடிக்கும் போது எங்களை எல்லாம் சொல்லுவாங்க. இடி அடிக்கும் போது யாமகதி யாமகதி நாங்களாம் சொல்லிட்டு இருப்போம். அப்பெல்லாம் இது பண்ணும்போது அப்ப இந்த யாமகதிங்கிற போது அந்த தெய்வம் அந்த சொன்ன அவங்க திருவாய் மலர்ந்தது அந்த இது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல நாங்களாம் சொல்லிட்டு இருப்போம். எப்பயுமே பெருசானா கூட நாங்க வந்து இடி அடிக்கும் போது இது வந்து சொல்லணும்னு தெய்வம் வந்து ஒரு தடவை உத்தரவிட்டு இருந்தாங்க. திருவாய் மலர்ந்தது அக்கா நடுவில் பண்ணிக்கிறேங்க. நேற்று இரவு வந்து அதிபயங்கரமான உடல் நடக்குங்க எனக்கு. அதாவது குளிர்ஜுரம் வந்து எப்படி வருமோ அது மாதிரி தூக்கி போடுற மாதிரி இருந்தது. நான் மனைவி எழுப்பல. இல்லைன்னா இப்படி இருக்கு, எழுந்து கூட ஃபேன் ஆஃப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான நடக்கும். இது கரெக்டா ஞாபகம் வரும். யாமகதி யாம சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடங்கி டோட்டல் சரியாயிடுச்சுக்கா. இதை பகிர்ந்துக்கணும்னு சொல்றேன். நமஸ்காரம். நாங்க வந்து சின்ன வயசுல இது சொல்லியிருக்கிறோம். இது வந்து சரி நான் இத சொல்லி முடிக்கலான்ட்டு என்னோட முட்டி பேரை சொல்லுங்க. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். வேதக்கலைக்கு அதிபதி, யுகங்கோடி காலமாக வேத மாமரைகளின் உள்ளே மறைந்து கிடந்த உயிராணி, அருங்காரண நித்திய மூர்த்தி, நீதி மாணிக்க செயலை எங்கள் எல்லோருடைய தலையிலும் என்றும் மங்காது ஏற்றி வைத்த முத்தி பெருமான் அவர்களாகிய கல்கி மகதி என்னும் மூச்சு வெளியே மூச்சோடா தவ வல்லமுடைய ஊர் உறக்கமற்ற நமது தெய்வம் பிரம்ம பிரகாச தேவரிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு சபையில அக்கா சொல்லிட்டு நான் விழிச்சிட்டதை நான் பண்ணிக்கிறேமா. இன்னைக்கு வந்து நம்ம தெய்வம், நம்முடைய குல தெய்வம், நம்மளுடைய பிரம்ம பிரகாச தேவரிச்சாலை ஆண்டவருடைய திருச்செயல், அவங்களுடைய வல்லத செயல், அவங்களுடைய திரு கருணை செயல், அவங்க நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பேரின்ப பதவி அப்படிங்கிற அந்த சிவமயம், சிவம் அப்படின்றது அதாவது மனிதன் வந்து எப்படி சிவமாக மாறக்கூடிய அந்த பேரின்ப பதவியை நம்ம பெருமா நம்ம தலையெல்லாம் எப்படி ஏற்றி அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத அக்கா அந்த வேத புக்திகள்ல இருந்து எடுத்து நமக்கு கொடுத்தாங்க. அது வந்து நம்ம மனதில ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. அப்போ நம்மளாம் ஒரு அழுகலான ஒரு அவப்பிறப்பில ஒரு அவலட்சமான ஒரு சவமாகத்தான் இந்த உலகத்துல பூமியில பிறந்தோம். அப்படி சவமான அவங்க ஈன்றெடுத்து அவங்க தாயின் நிற்கான் கருணையோடு நம்மளை எல்லாம் ஈன்றெடுத்து நமக்கெல்லாம் அந்த வேதத்தை படிக்கக்கூடிய சக்தியை கொடுத்து அந்த சவமாகி நம்ம எல்லாம் சிவமாக்கக்கூடிய அந்த அரிய பதவியை நம்ம பெருமாள் அவங்களுடைய அந்த கருணை உள்ளத்தினாலும் நமக்கு அருள் இருக்கிற நம்ம தினமும் நினைத்து அவங்களுடைய திருவடியை வணங்கி நம்ம போற்றி அந்த செயலை நினைத்து அந்த உணர்வு செயலை நினைத்து மனமுறையை கண்டிப்பா வேண்டணும் அப்படிங்கிறதே நம்ம இந்த திருவாக்கியத்தின் மூலம் தெய்வம் எடுத்து அருள் இருக்குது அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்மள வந்து அந்த சவமாக அதாவது கொம்பு உழைப்பிற்கும் குடியேறினோருக்கு அப்ப அந்த சவநிலையில இருந்த நம்ம அந்த கீழான நிலையில இருந்த நம்ம ஒவ்வொரு பருவமாக பிறக்க வைத்து நம்மள அந்த சிவநிலைக்கு ஏற்ற வைக்க நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருவடியை வணங்கி அப்போ நம்ம தெய்வம் நம்மள வந்து எல்லோருமே அந்த இன்பம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் சிவமாக்குவார் சிவநிலை கேட்டு கேட்கறதுக்காக தான் நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவுள்ளமாக இருக்குது. அப்போ அந்த செயலை நமக்கு தெய்வம் நம்முடைய காரணியை மூர்த்தி கலியுக கடவுள் அதை வந்து நம்ம வந்து வெறும் காயத்துல எழுதி வச்சா நம்ம மறந்துருவோம்னு சொல்லி அந்த மெய்யை நம்மளுடைய ஜீவன்ல இருக்கிறாங்க. அப்ப ஜீவன்ல நம்மளுக்கு வந்து நம்ம உடல் உள்ளவரை அழியக்கூடாது, நம்ம தினமும் அதை நினைத்து கொண்டே இருக்கணும்னு சொல்லிதான் அந்த ஜீவன்ல நம்மளை செதுக்கி நாம எவ்வளவு சக்திய ஒட்டுதலோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க எடுத்து அருளி நம்ம எந்த அளவுக்கு அந்த சக்திய ஒட்டுதல் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த மெய்யை வந்து நம்ம மனதில் நம்ம ஜீவன்ல பறிக்கக்கூடிய நம்ம தெய்வம் நமக்கு அதெல்லாம் அந்த செதுக்கி நம்ம அந்த மெய்யில ஒட்டுதலோடு நடக்கும் போதுதான்
நம்மளுடைய நிறைவானது எப்பயுமே அவங்க பக்கம் இருக்கும். அப்படி அவங்க நம்மளுடைய நிறைவை அவர்கள் பால் எடுத்துக் கொள்ள வைப்பதுவே அன்பு. அப்ப அந்த அன்பு வந்து உன்னிடத்துல மேலும் மேலும் பெருக செய்வதற்கே உபதேசம். அப்ப அந்த அன்பே சிவம் அப்படின்ற சைவாகவத்தில் உள்ளது போல நம்ம வந்து ஒரு தவமீர் அதை பல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சிரஞ்சீவி பட்டங்களை அரிய சிரஞ்சீவி பட்டங்களை நம்ம தலையை ஏற்றி வைக்கும் ஒரு தவமீறு ஒரு தவச்செம்மா நம்மளுக்கு கிடைத்தா போதும். அவங்களுடைய நேசம் மட்டுமே போதும். அந்த நேசம் ஒண்ணு அதை மட்டும் நம்ம அவங்களுடைய அந்த திருவடியை வணங்கி அந்த நேசத்தை அவங்களுடைய நேசத்தை நமக்கு கைப்பிடிதமாக்கி கொண்டாலே போதும். அதுவே அந்த அவங்க மேல வைக்கிற அந்த அன்பே நம்மளை சிவமாக்கும். அப்படி அந்த அன்பு வந்து மேலும் பெறுவதற்கு தான் உபதேசம். அந்த உபதேசம் எதற்கு வழங்கப்படுதுன்னா மனதோட தாங்கி வந்து அந்த சிவகொண்டல் அந்த குருகொண்டல் அவர்களின் ஆற்றலை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க மீது மேலும் மேலும் பற்று அதிகமாகணும். அவங்க என்னார் என்பதை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் உபதேசம் வழங்கப்படுகிறது. அப்படி உபதேசம் வழங்கி அந்த அன்பு வந்து மேலும் மேலும் பெருகும் போது அதுதான் நம்மளை சிவமாக மாற்றுகிறது. அப்போ அந்த சிவமாக மாற்றக்கூடிய வல்லபத்தை நமக்கு நம்ம தெய்வம் அழித்து நம்மளுக்கு அந்த பிறவி பிணியாகி யமன் அந்த பிறகு போது நம்ம தலையில நம்மளெல்லாம் நாக்கஞ்சையை காத்து கொண்டிருக்க அந்த யமனுடைய வல்லபத்தை அழித்து பிரித்து ஏறுகின்ற அந்த வல்லமையை நமக்கு தெய்வம் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் அந்த சிவநிலைக்கு ஏற்றாங்க. அப்போ அந்த துன்பத்தை சங்காரம் செய்து நம்மளுக்கு அந்த சிரஞ்சீவி பதவி நம்மளுடைய தலையில ஏற்றி வைக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வம் அவங்கள அந்த அரும்பெரும் பதவியை நமக்கு அழித்து நம்மள எல்லாம் அந்த சிவநிலைக்கு ஆக்குறாங்க. அப்ப சிவம் என்றால் அப்ப சிவநிலைக்கு நம்ம எப்படி அடைய போறோம்? அப்ப நம்ம தாயின் நம்மளுடைய தகப்பனுடைய அந்த ஜீவ வித்து வந்து நாத வித்துவாக இருக்குது. அந்த நாத வித்து வந்து அந்த காமம் என்ற அனல் பற்றி அந்த அனல் பற்றி கசிய அது வந்து அந்த அப்போது காற்று உண்டாக அந்த வறுவழியில் இருக்கிற அந்த மண்ணையும் நீரையும் எடுத்துக்கொண்டு தாயின் நிலத்துல பதிப்பிக்கிறது. அப்போ அவ்வாறு பதிப்பிக்கும் போது அதனோட சேர்த்து அந்த வித்து அப்படிங்கிற அந்த பரம வித்துவானது அந்த பரமாணுவாவையும் நம்ம தாயினுடைய அந்த நிலத்துல பதிக்கும் போது நம்ம அந்த ஜீவன் வந்து உருவாக்கப்படுகிறது. நம்மளுடைய மனித தேகம் அந்த மாளிகையாக நம்மளுடைய மனித தேகம் வந்து அந்த 5 சக்திகளாக படைக்கப்படுகிறது. அப்போ அந்த கர்ப்பத்தினுடைய ஜீவ வித்து வந்து அங்க பாய்ந்ததும் அங்குள்ள எல்லா சகல கருவிகளும் சேர்ந்து அந்த நம்மளுடைய மனித தேகம் வந்து அந்த சக்திகளுடன் ஒரு அருமையான கட்டிடத்தை வந்து கட்டி முடிக்கின்றது. அப்போ அந்த ஜீவ வித்து ஒரு பரமாணுவாவை மகா வேகத்துடன் கொண்டு போய் கருவறையில் சேர்த்து இவ்வாறு இந்த மனித சிருஷ்டி உருவாக்கப்படுது. அப்ப அந்த ஜீவ வித்திலிருந்து பரமாணுவாகி அந்த பிரணவ சுத்தியானது அது மகா சுத்தம் பொருந்தியதுதான். அப்போ அதை அறிந்து தவமுறையிலும் வல்லவம் பெற்ற விஞ்ஞானிகளின் வான நாட்டு வேலைக்கும் அந்த பரமவித்து உதவி செய்கிறது. அது அவர்களின் காரணத்தீக அதிசெயல் வல்லவங்களாக விளங்கி இருக்கிறது. அதை சந்தித்து அதன் முழு பலனை பெற்றவர்களே சன்னத பாரவான்கள். அப்போ அந்த பரம வித்து தான் சிவனாக இருக்குது. அதுதான் மகா காரண தேகத்துல இருக்குது. அப்போ வார்த்தைங்கிற தோழ தேகமாக இருந்தது. அடுத்து விதியங்கிறது ஜீவ தேகம், அடுத்து ஆத்மாங்கிற காரண தேகம், அது அடுத்து இருக்கிற அந்த மகா காரண தேகத்துல அந்த பரிசுத்த ஆத்மாதான் அந்த பரமாணுவதான் நம்ம சிவனாக இருக்குது. அப்ப அதை அறிந்து கொள்வதற்கு நாம் வந்து ஒரு தவமேருடைய திருவடியை அடைந்து அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகி அவங்களுடைய இரட்டை நம்ம மேல் பாய்ந்து அவங்கதான் நம்ம அதை தாமரையில் நம்மளுடைய இருதய தாமையில் கொள்விட்டிருக்கும் அந்த சிவனை அந்த ஜீவனை நமக்கு வந்து கோடி சூரிய ரூபமாக நமக்கு பிரகாசிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த மகா காரண தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாணுதான் சிவனாக இருக்குது. அதுதான் பிரணவ சுத்தியாக இருக்குது. அது வந்து எவ்வளவு வல்லவங்கள் எல்லாம் நம்ம தெய்வம் அவங்க வந்து அந்த வல்லபத்தை பத்தி நிறைய எடுத்து சொன்னதையும் அக்கா சொன்னாங்க. எல்லாருக்கும் சக்கம் அந்த முகஸ்தாயில் எல்லாம் ஒரே இருந்து படைக்கப்பட்டால் அதுல வந்து வேறு விதங்கள் இருக்குது. அப்போ அதனுடைய வல்லபங்கள் வந்து நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த மகா சக்தியினாலதான் அதெல்லாம் நமக்கு வந்து அவ்வாறு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வந்து நம்ம ஜீவனில் நம்ம வந்து அந்த மகா பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த மகா காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பிரணவ சுற்றி அந்த பிரணவ வித்தை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தினமும் நம்ம தெய்வம் அவங்களை நினைத்து வருந்தி அவங்களையே தோற்றுவித்து அவங்களுடைய உத்தரவுக்கு அடிப்படைந்து அவங்க நமக்கு என்ன அருள் இருக்கிறாங்களோ அதையே நம்ம மனதுல கொண்டு நம்ம தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து மிகவும் எளிமையாக நம்ம தெய்வம் நமக்கு அருள் இருக்கிறாங்க. அப்போ தெய்வம் நமக்கு சொல்லியதை வந்து அப்படியே அச்சரவு பிசகாம
போகாமல் இருக்கிறதுதான் சத்திய ஒழுக்கம். அந்த சத்திய ஒழுக்கத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு சத்தியத்தில் நடக்கும் போதுதான் நமக்கு தெய்வத்தினுடைய இறக்க நம்ம மீது பாய்கிறது. அப்போதான் நம்ம நம்மளுடைய ஜீவன் எவனமாக இருக்கும். அப்போ நம்ம சிவநீக்கி இருக்கக்கூடிய நம்ம தெய்வம் நமக்கு அந்த ஆத்மநிலையை அவங்களே அறிவிச்சு ஆன்மநேயத்தை நமக்கு நம்மளுக்கு அருள் இருக்காங்க. ஆன்மநேயம் அப்படின்னா நம்ம ஜீவப்பிரதிகள் மேல நேசம் கொள்வதுதான். அப்போ ஜீவ தேகம் அப்போது அந்த தூள தேகம் இருக்க வரைக்கும் அந்த வேற்றுமை உணர்வு இருக்கும். நம்ம ஜீவ தேகத்தை அறிந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த வேற்றுமை எல்லாம் மாறிடும். அப்ப நம்ம தெய்வத்தை அடிபடைந்து நம்ம அவங்களை வணங்கும் போது நமக்கு அந்த ஜீவ தேகம் தெரியும். அந்த ஜீவ தேகத்தில் நுழைந்து பழகும் போது நமக்கு அந்த வேற்றுமை எல்லாம் மாறும். இன்னும் மற்றவருடைய ஜீவனும் நம்மளுடைய ஜீவன் தாங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்போ அவங்க நம்மள்கிட்ட இருக்கிறதும் அதே ஜீவன் தான் அப்படிங்கிற எண்ணம். எப்படி ஒரு விளக்கு அழகான மாடியில வச்சாலும் அது சந்தோஷமாக தகதகன்னா எரியும். அதையும் தப்பூசல வச்சாலும் அது அதே பிரகாசத்தோட தான் எரியும். அது போல மிகவும் மட்டமான தேகமாக இருந்தாலும் அதுலயும் ஜீவன் கொடி இருக்கிறது. அது இன்னொரு தேகத்தை கண்டவுடன் இருந்த தேகத்தை விட்டு விடுவதில்லை. அப்போ உன்னுடைய மற்றவருடைய ஜீவ தேகம் உனக்கு தெரியும் போது அது தன்னுடையதான் என்று விளக்கும் போது அதுவும் அது ஒரே மாதிரியானது அப்படின்னு அந்த தேசம் வரும்போதுதான் நம்மளுக்கு அந்த ஆன்மீக இருக்குது. அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம தேசமாக இருக்கணும். நம்ம தெய்வத்தினுடைய தேசம் பிறக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்களுடைய தேசம் ஒன்றே போதும், அதுவே நமக்கு சொர்க்கம், அதுதான் நமக்கு முக்தி தரும். அப்படி நினைத்து நம்ம சிவபதத்தை அறிந்து அந்த சிவமாணிக்கத்தை அறிய வேண்டும். அப்போ நம்ம அந்த பரவத்தை வைக்கக்கூடிய அந்த நம்மள அந்த பரவத்தை ஈர்க்கக்கூடிய அந்த நிலைக்குதான் சிவபதம் அப்படின்னு பேரு. அதுதான் நமக்கு அந்த பாடல் மூலமாக நம்ம தெய்வம் அந்த ஓசை கொண்ட நடனத்தினால நமக்கு தினமும் அந்த செதி உணவை அந்த அருள்முறை வணங்கி நம்மளை எல்லாம் அந்த சிவநிலைக்கு ஆக்கி வைக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த சிவநிலைக்கு ஆக்கும் போதுதான் அந்த சிவத்தை அடையும் போதுதான் நம்ம அரங்கர்கள் வானவர்கள் அறியக்கூடாத காணக்கூடாத அந்த தேவ நிலைய அந்த தேவேசனை நம்மள அந்த இதே தாமரையில நம்மளை எல்லாம் காட்சி நம்ம கண்டு தரிசிக்கக்கூடிய அந்த காட்சியை நமக்கு தினமும் அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி அருளி நம்ம தினமும் வணங்கி நம்ம தெய்வத்தை தரிசனம் செய்யும் போதுதான் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த துன்பங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சக்தியை வல்லமையை நமக்கு கொடுத்து அந்த யமனை மீது எரிகின்ற அந்த வல்லபத்தை நம்ம தெய்வம் நமக்கு அருளி நம்மளை எல்லாருமே அந்த இன்பமாக வாழ்வை ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற அந்த இன்பத்தை நமக்கு அளித்து அந்த சிவநிலையை ஏற்றி வைக்கக்கூடிய நம்மளுடைய பிரகாச ஆண்டவர்கள் நம் குலப்பெருமான் நம்முடைய குலத்தையும் அவங்களை தினமும் போற்றி வணங்கி அவங்களை தோற்றுவிட்டு நாமும் அந்த சிவநிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்கு அடைய நம்ம தெய்வத்தை தினம் வணங்கணும் அப்படிங்கிறத நான் வெளியே கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இந்த அன்பு பத்தி சொன்னாங்க. அன்பு எப்போ அன்பு வரும்? தெய்வத்து மேல நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னா கரகதன் தண்ணி வரணும், உள்ளம் உருகணும், கள்ளம் கருகணும். அப்பதான் தெய்வத்தோட அன்பு வரும். அப்போ மரணத்தை பத்தி விசாரிச்சுட்டே இருக்கணும், சாவை பத்தி விசாரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் தெய்வத்தை அன்பு நம்ம மேல பிறக்கும். அதுக்கப்புறம் சிவத்தை பத்தி சொன்னாங்க. கொம்பு முளைச்சிருக்கும் கொடியேறினருக்குன்னு சொல்லிட்டு அறிவழி பாடத்துல சொல்றாங்க. அப்ப அங்க சபம் சிவமாகுது. யாரால? தெய்வத்தால, தெய்வ தயவால, அவங்க ஒரு சர்க்குருவினால. அன்பே சிவம், அன்பே தவம். அப்ப அந்த அன்புதான் சிவமாக்கி தவமாக்கும். அணு பரமாணு, அந்த பரமாணு தான் எல்லாத்தையும் இயக்க வல்ல மொத்தத்தையும் நம்மளுக்கு அந்த இதுவை கொடுக்குது. ஒரு தாயா இருந்து நம்ம நவரசத்தை கொடுத்து ஊட்டி ஊட்டி தெய்வம் நம்மளை வளர்க்குறாங்க. ஒரு பூனைக்குட்டி எப்படி தாய் இது பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்மள இது பண்றாங்க. அப்புறம் துன்ப சங்காரமே இன்பம். அதாவது யமன்கிட்ட இருந்து அவங்க அதிகாரத்தை நீக்கி நம்மளுக்கு அந்த துன்ப சங்காரத்தை நீக்கி இது பண்றாங்க. அப்புறம் யமபுரி கோடா இருக்கிற 7வது வாக்கியத்துல திருவாக்கியத்துல சிவாய நமக என்பென்று சிந்தித்திருப்பதற்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றது. அப்ப சிவாய நம என்ற வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதையா? இல்லை, சிந்தித்திருப்பது என்றோ சொல்லி இருக்கிறது. அனுபவித்து ருசித்த பிற்பாடுதானே சிந்திக்க வரும். நம்ம எப்படி அனுபவிக்க வரும் அப்படின்னா அதை நம்ம சிந்திக்கணும், அசை போடணும், நினைவிலேயே இருக்கணும். அப்ப அந்த நினைவிலேயே இருந்தாதான் அந்த புலன் பொறி கடந்து நிற்கும். அந்த சொர்ணதேகம் நமக்கு கிடைக்கும். அவங்க நினைவுல எப்போ சதா அந்த பரிசுத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கதான் நம்ம அந்த பரிசுத்த நிலைக்கு போக முடியும். மகா பரிசுத்த நிலைக்கு தெய்வம் நம்மளை கொண்டு போவாங்க.
இது நம்ம வந்து குறை தேகம், அடி தேகம். இதுல வந்து நம்ம எதனா பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. அது அவங்க நினைச்சாதான் அந்த அறிவல்லவர், அந்த தீர்க்கர் உனக்கு வாய்க்க வேண்டும். அவங்கதான் மனோவாக்கு காரியங்களுக்கு எட்டப்படாத ஒரு எல்லைக்கு போக வேண்டும்னா அவங்கதான் வந்து தெய்வத்தை வந்து நம்ம அவங்க இறக்கம், அவங்க கருணை, அவங்க அருள் இருந்தாதான் நம்ம அந்த நிலைய அடைய முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேமன ஞானத்துல ஒரு பாடல் சொன்னாங்க தெய்வம் அக்கா, மனுக்கள் யாவரோ மனிதரை காணோனா தேவதேவனி அடிமை கண்டு கலந்தனா. தெய்வத்துக்கு நம்ம அடிமையா இருக்கணும். எப்போ அடிமையா ஆகுறோம் அப்பதான் நம்ம வந்து அவங்களோட அன்பு நமக்கு கிடைக்கும். அந்த அன்புல கரையணும். அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தா அப்போ நமக்கு அந்த அன்புன்றது கிடைக்கும், உண்மையான அன்பு. அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த பரமாணு வந்து பரமாத்மா நிலை ஆத்மா வந்து நம்மள வந்து ஒரு மாளிகையா கட்டுது. நம்ம உடம்புல எவ்வளவு பேர் 96 பேர் வேலை செய்யறாங்க. அப்ப யார் வந்தா செய்யறாங்க? எஜமானர் வந்தவொன்னதான் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க. அப்ப இந்த போத்திர பாடல் வந்து எந்தை சொக்கிராம் பரநாட்டில் வாழும் நாளில் எழுத்தறிய சுரோனிதப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த இதனிலைந்தது அந்த ஆனந்தம் அழந்து காத்து நிற்கும் துருசுவத்தையாரே நொந்துகணம் மறுகோடி என்ற லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என காத்து பொந்தியின் மும்மலக்கணவாய் துயர்கடத்தி தொடர்ந்து நிந்தையம்மாடி தொழுதல் செய்வா. அந்த பரம வித்து நாதகுல வித்து அது காவியே இருக்கும். அந்த பரிசுத்த பரமாத்மா நிலை இப்ப தெய்வம் தான் அந்த நிலையை கொடுக்க முடியும். அந்த ஓசை கொண்ட நடனத்தாலே அவங்கதான் வந்து அதை நம்மளுக்கு மாற்றி அமைக்கிறாங்க. இப்ப மான்மியத்துல வந்து ஆசின் மாமலை ஆதி புராதன மகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனே ஓசை கொண்ட நடனத்தாலே மனே ஈசனாகும் இயல்பேடு தோதுவா. தெய்வம் வந்து அந்த ஓசை கொண்ட நடனமா அந்த நடராஜரா அவங்க வந்து அவங்க திருப்பாதமா நற்றாலா நம்மள வந்து காத்து நிக்கிறாங்க. அவங்க அன்பு பெறணும் அப்படின்னா நம்ம உருக்கமா எப்போதும் அவங்க உருக்கமா இருக்கணும். உருகி உருகி நினைந்து கசிந்து கண்ணீர் மல்கி இருந்தோம் அப்படின்னா அவங்க அன்பு கிடைக்கும். நம்ம வெளிப்படையா வார்த்தைகள இருக்கிற மாதிரி இருந்தா கிடைக்காது. அந்த வார்த்தைகள் தூள தேகம், நினைவு எண்ணப்பட்டது ஜீவதேகம், அப்புறம் வந்து காரண தேகம், மகாகாரண தேகம். இந்த எல்லா நிலைகளையும் அறிவிப்பவர்கள் அவங்க மட்டும்தான். அப்போ அவங்க அன்பு அவங்க இரக்கம் நமக்கு வேணும். இந்த நமது குல தெய்வம் பிரம்மபிரகாசம் யோடிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். தாரிகளின் கர்த்தாவே தெய்வமே குருநாதா அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். அவையோர் அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம். வாசகம் இந்த சிவநிலைக்கு எப்படி ஏற்றுறாங்கன்னு சொன்னீங்க. சிவமதத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் முளை அடித்தாற் போல அன்பே சிவம் என்று கோரி இருக்கிறது. வேறு வார்த்தை இல்லை. ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான்? தன்னுடையது என்று இருக்குமே அழிந்து போகக்கூடிய தோதி தும்பு, அதில் தான் இவனுக்கு அன்பு. அதை விட்டு அந்த ஓடி கால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அடக்குகின்ற சிவ சிம்மலாகிய சத்குரு பிரானிடத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இவனை சிவமாக்கும். நம்முடைய இந்த அழித்தேகம் எவ்வளவு நாள் இருப்பினும் இடைஞ்சல், கவலை, சலிப்பு இவைகளையே சதா அனுபவித்து இறுதியில் நாடியற்று எவன் கைவசப்பட்டு முடிவில்
இல்லா நீண்ட கால அவஸ்தையில் நம்மை உட்படுத்தி விடுகிறது. ஆகவே நாம் இந்த உடல் உள்ள போதே அந்த யமன்பதி கடத்தவல்ல ஒரு பிரம்மஸ்வரூபியை தேடி அடைந்து கொள்வோமே ஆகில் நித்திய பேரானந்த சொர்ணபதி வாழ்வில் அவர்கள் நம்மை குடியேற்றி வைப்பார்கள். அப்படி குடியேற்றி வைத்தால் 7 பேர் அடக்கமானாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ காம பிறப்பிலே, அழகு பிறப்பிலே, ஊன பிறப்பிலே, வேத பிறப்பிலே, அந்த ஈன பிறப்பிலே பிறந்த நம்ம எல்லாம் மறுபிறப்பில் ஆக்கி யுகவித்தாக ஆக்கி மந்திர சந்ததியாக, ஆண்டவர்கள் சந்ததியாக, சொர்க்கபதி சந்ததியாக ஆக்க அந்த பரமனே நமக்கு குருவாக வந்து நம்ம எல்லாம் அந்த சொர்ணபதி வாழ்வில் குடியேற்றி வைக்கிறதுக்காக சபையில் கூடி கொண்டிருக்கிறோம். நமஸ்காரம் அக்கா. சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். இன்னைக்கு நீங்க நம்ம கற்பக சபையில வந்து எல்லாம் முதல்ல ஆதி துணை பிரம்ம பிரகாச மேவடிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். அக்கா வந்து இன்னைக்கு சிவநிலைனா என்ன, சிவநிலைக்கு ஆக்குவது என்பனா எப்படி ஆக்குவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்புதான் சிவமாக்குது அப்படின்றதையும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப தெய்வ திருவாக்கியங்கள்ல இருந்து நம்ம அக்கா வந்து நமக்கு வந்து எளிமையா புரிய வச்சிருக்காங்க. அந்த யமன் அதிகாரத்தை தோற்கடித்து சிவநிலையில் வந்து நம்மளை வந்து ஆக்கி வைக்கிறாங்க நம்ம தெய்வம். ஒரு தடவை வந்து இந்த அமெரிக்காவில இருந்து ஆத்மாவை காட்டணும், ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டு கடிதம் போட்டிருந்தப்ப தெய்வம் கடிதம் போட்டு அந்த ஆத்மாவை வந்து காரண தீரத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன், நீங்க பார்க்க வரதா இருந்தா வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அதுக்கப்புறம் சபையில நம்ம அவங்க பிள்ளைகள் கிட்ட வந்து ஆத்மா என்னென்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப தெரிய வைக்கிறப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னப்ப அப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஏன் போய் பேசுறடா, நீ காரண தெய்வத்துல இருக்கிறிய அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி தெய்வம் அவங்க தெரிவிச்சதையும் இன்னைக்கு நான் வந்து புரிந்து கொண்டேனக்கா. அந்த செவி உணவு வந்து ஜீவனுக்கு வந்து உஷ்ணத்தையும் சக்தியும் வந்து கொடுக்குது. அப்ப நம்ம தெய்வம் அவங்க தூலத்துல வந்து அவங்க வாயினால் நமக்கு சொல்ற அந்த வாக்கியங்கள் வார்த்தைகள் அந்த செவியில வாங்குறப்பதான் நம்ம அந்த ஜீவன் வந்து ஒளி கோடி சூரிய பிரகாசத்தை அடையுது. அது வந்து ஒரு பிரகாசம் ஆகுது அப்படிங்கிறது நாம புரிந்து கொண்டோம். அதே மாதிரி இந்த வார்த்தை அளவில் இருக்கிறது வந்து தூல தேகம், நினைவில் இருக்கிறது வந்து ஜீவ தேகம். அப்ப காரண தேகம் வந்து ஆத்மா அப்படிங்கிறதும் அந்த ஆத்மா வந்து அசுத்தமானது. அதுல இருக்க அந்த மாயை, கண்மம், ஆணவம் இதையெல்லாம் நம்ம தெய்வம் வந்து அழிச்சிட்டு அதை சுத்த ஆத்மாவை மாத்துறாங்க. நம்ம பிறந்து வரப்ப தகப்பனிடமிருந்து சுக்கிலமாக வந்து தாயின் கருவறையில் அந்த சுரநிறத்தோட சேர்ந்து அந்த நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்குறதுக்கு நம்ம தெய்வங்க ஒரு கருவிகளையும் வச்சிருக்காங்க. அந்தந்த கருவி அந்தந்த உறுப்பதான் உருவாக்குது, மாத்தி உருவாக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து நம்ம உடலை கொடுக்குறாங்க தூலத்தை. அப்படி கொடுக்குறப்ப அந்த தகப்பனிடமிருந்து நம்ம வித்தாக வரப்ப நம்ம கூட ஐம்பூதம் வருது, அது கூட ஒரு அரிய சக்தியும் வருது அப்படின்ட்டு. அந்த அரிய சக்தி என்னது அப்படின்றப்ப அது பரம அணு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன். எனக்கு அதுவே பரம வித்து, அது வந்து மிக 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 சுத்தமானது. அந்த பரம வித்துவாக்கிய நம் தெய்வம் வந்து நமக்காக அருளி செய்திருக்கின்ற திருவாக்கியங்கள், தோத்திர பாடல்கள், அதே மாதிரி நமக்கு கொடுத்திருக்க அத்தனை நூல்களும் வந்து நமக்கு அந்த செவி உணவை நம்ம அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நினைக்கிறப்பவும் நம்ம பேசிட்டு இருக்கப்பவும் நம்மளையும் வந்து அவங்க அந்த சிவநாட்டுக்கு கூட்டிட்டு போற சிவ செம்மல்களாக சிவ செல்வங்களாக அவங்க ஆக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் புரிந்து கொண்டேனக்கா. அதே மாதிரி இந்த கல்வி பத்தி இன்னைக்கு நம்ம அந்த வெளிநாடாவிலையும் கேட்டோம். இந்த கோடிக்கணக்கான நாட்கள் நம்ம கேட்க வேண்டிய இந்த கத்துக்க வேண்டிய கல்வி ஒவ்வொரு இரவுல நான் உனக்கு ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட கருணை கொண்டு அவங்க நம்ம மேல வச்சிருக்க அந்த கருணையினால், அந்த இரக்கத்தினால் நமக்காக தூல தேகம் எடுத்து வந்து நமக்கு இந்த மெய்யை நமக்காகவே அவங்க அவ்வளவு பாடுபட்டு நமக்காகவே அவங்க தவம் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மெய் வாழ்வை வந்து நம்ம அந்த அன்பு என்னும் ஒரே ஒரு விசேட வாகனத்தால் சொல்லுவாங்க,
அந்த மாதிரி அந்த அன்பு மற்றும் நம்ம தெய்வத்துக்கு மேல, அதாவது இன்னைக்கு சொன்னாங்க சிவாய நம்ம சொல்லி கொண்டு இருப்பவர்கள் கிடையாது, சிந்தித்து இருப்பவர்கள். அப்ப நம்ம தெய்வத்தை பத்தியே தான் சிந்திக்கிறோம். தெய்வம் எதுவுமே தெரியலனா கூட நீ இந்த மூல மந்திரத்தை எப்பவுமே சொல்லிட்டு இரு, ஒரு நாவில் எப்பவுமே ஒட்டி வைத்துக்கொள்ளு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. எது செஞ்சாலும் எம்மையே நினை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அவங்கள பத்தியே சிந்திச்சுட்டே இருக்கிறப்ப நம்மளையும் அந்த சிவ நிலைக்கு நம்மளை ஏற்றி வைக்கிறாங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு சபையின் மூலம் புரிந்து கொண்டேனக்கா. அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அவர்கள். அன்புதான் நம் பெருமான் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள். பொங்கல் திருவிழா அப்ப நான் உங்களுக்கு நமஸ்காரம் சொல்றது முன்னே வர முடியல, பின்னுக்கு நின்று நம்ம நமஸ்காரம் சொல்ல நீங்க திருப்பி கோகுல்னு சொல்லிட்டு சொன்னீங்க, பார்க்காமே சொன்னீங்க. அந்த துணிதான் சொல்லி அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சிச்சு. துணியை வச்சு ஒருத்தர் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றது அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாகவே இருந்துருச்சு ரொம்ப நேரம். அப்புறம் அதை யோசிச்சு அப்புறமேட்டு தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். மகா காரண தேகம் மகா காரண தேகத்துலதான் நம்மளுக்கு மக ஜீவ பிரயாணம் அடையும் போதுதான் நமக்கு மிக பரிசுத்தமான தியாகம் தெரிக்கிறோம். அந்த பரமாத்மா தான் தேவ, அந்த பரமாத்மா அந்த தூளம் தான் தேவ ரகசியம் என்பதையும் இன்று நம்ம கற்பதன் மூலமாக நான் நிறைய புரியாத விஷயங்களை புரிந்து கொண்டே இருக்கிறேன். அதே போல என்னோட 14 வயதில் இருக்கும்போது எனக்கு தந்தையார் ஜீவபிரயாணம் இருந்தபோது அப்போ டேபிள் கார்டில் அப்போ அந்த கேசட் வச்சு பாடுறப்ப வேற பாட்டெல்லாம் பாடப்படாத பாடிட்டு அப்போ வந்த அனந்தர்கள் எல்லாமே ஆதிநாயகம் அரசநாயகம் ஆன என் குரு நாயகம் இந்த ஒரு பாட்டிலே பாடிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல எனக்கு அன்னைக்கு தச்சது இன்ன வரைக்கும் நாங்க நூல் எடுத்து படிக்கல. அன்னைக்கு கேட்ட காதுல கேட்டது இன்ன வரைக்கும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குக்கா. இதை பத்தி ஒரு ரகசியத்தெல்லாம் மேலும் மேலும் நான் கத்துக்கல நான் தெரியப்பட்டு இருக்கிறேங்க. அப்பொழுது எனது அம்மா ஜீவபிரயாணம் அழைக்கப்படுது. எனது மகன் 1 வயது மகன் எங்க அம்மாவை நானம்மா சிரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்றப்ப சாலை வேளாண் சொன்னாரு, நெய்வேலி வேளாண் சொன்னாரு. அது சுத்தமான பரிசுத்த தேகம், அதை மீண்டும் தொடரப்படாது. ஆனா உனக்கு உரிமை உண்டு இந்த தேகத்தை தொடர்வதற்கு சொல்லும் போது எனக்கு அதுக்கு மிகவும் ஒரு பெரிய சந்தோஷமா மகிழ்ச்சியும் ஆகினேனாக்கா. நேற்று இதே போல நம்ம சாலையில இத்தனை பேர் ஜீவபிரயாணம் அடைஞ்சிருக்கும் போது நான் தெய்வத்திட்ட நான் அழுதே தெய்வத்திட்ட தெய்வமே இந்த பரம வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு கூட என் கண்ணிலிருந்து தாரத்தாரியா தண்ணி வந்துருச்சு. மற்றவங்கள்ட்ட நான் பேசவும் கூட என்னால் பேச முடியாத அளவு கிடைச்சிக்கா. இப்படிப்பட்ட மேலும் மேலும் என்னுடைய ஜீவசக்தியையும் தெய்வத்துடைய அன்பையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் கற்பர்களுக்கு மிகவும் நன்றிக்கா. உங்களுக்கு மிகவும் நமஸ்காரக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். நமஸ்காரம். தேவாதி தேவா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா மரளி கைத்திண்டார் சாலை ஆண்டவர்கள் இந்த மதத்தை உண்டாக்கிய உறுப்பினர் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசம் நெய்வேலி சாலை ஆண்டவர்கள் திருப்பாதம் போற்றி அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்டதை என்னால் கேட்டியதை நான் எடுத்து பகிர்ந்து கொள்றேங்க. அக்கா சொன்னது எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ள செய்வதுவே அன்பு. அந்த அன்பு உன்னிடத்தில் மேலும் மேலும் பெருக செய்வதற்கே உபதேசம். அப்படி பெருகி மாறாது நிற்கும் அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது. இவ்வாறு அன்பு பெருக பெருக யமன் அதிகாரம் கீழே தாழ்த்த பட்டு போய் அவனுடைய படரை மிகைத்து ஏறுகிற வல்லவம் உனக்கு வருகிறது. இன்பம் என்பது என்ன? துன்ப சங்காரமே இன்பம். எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கடத்தேற்றி நிலையை இன்பம், அதுவே சிவநிலை. எல்லாமே அக்கா எல்லாம் அண்ணாங்கெல்லாம் பகிர்ந்தாங்க. அது போல நம்முடைய நினைவுல தெய்வத்தை நம்மளுடைய நினைவுல தெய்வத்தை எப்போதும் சதா நினைத்துக் கொள்ள வேண்டும். அதான் ஒரு வாக்கியத்துல கூட இருக்கு, நினைவென்னும் ஆகாயத்தில் சொர்க்கலோகம் கட்டப்படுகிறது, அதில்
கடைசியில் உண்டது என்ன? அப்போ நம்மளுடைய நினைவுல தான் சர்வமும் இருக்குது, சர்வ சம்பத்தும் நம்மளுடைய நினைவுல இருக்கு. அப்ப நம்மளுடைய நினைவுல என்ன வைக்கணும்னா இந்த அந்த என்னன்னா அந்த தூசு தும்பு இது சாணி இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன நிறுத்தி வச்சிருக்கோம். அத எல்லாமே வெளியே சுத்தமாக்குறது தெய்வ அந்த அருள் நம்ம வச்சிருக்கோம். அப்போ தினந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய அன்பை நம்ம இழுத்து வச்சுக்கணும். அப்ப எதுலாம் எதுக்குள்ளதான் இதுக்குள்ளதான். அப்போ இந்த நீவானதான் அந்த பரிசுத்தமாக்கணும். அதுக்குதான் அந்த பரிசுத்தமாக்குறது தெய்வத்தோட அந்த அருள் நம்ம வச்சிருக்க தினந்தோறும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். அப்போ அவரை நம்ம நினைவுல வச்சுன்னா அந்த யமனுக்கு வேலையே இல்லை. அப்போ எல்லாத்துக்கு யமனுக்கு வேலைன்னா நம்மளுடைய இறைவனே நம்மளுடைய நினைவில் இருக்காங்க. சதா இந்த உலகப்பட்டில இருந்து நம்ம விடுபட்டு வெளியே வந்த பிறகு இந்த உலக காரியத்துல நம்மளுக்கு வேலை இல்லை. அப்போ தெய்வத்தை சதா நினைக்கலாம். அப்போ அவங்களுடைய அன்பு அந்த எந்த மாதிரி அன்புனா அந்த ஒரு வாக்கியத்துல இருக்கும். அது எப்படின்னா அன்பினும் விசேட வாகனத்தில் ஏறி சவாரி செய்யணும். அப்போ அது என்னால செத்தாலும் பின்வாங்காத அன்பு, அந்த வைராகி அன்பு. எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, நம் பையன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த பெருமிதத்தோடு நம்ம இருக்கணும். அப்போ இந்த இந்த இதுக்கு நம்மளுக்குள்ள அந்த பிறக்கும் போதே அந்த ஆணவம் கண்மம் மாய் இதெல்லாம் நமக்குள்ள கலந்து வருது. ஆனா அதெல்லாம் மாற்றக்கூடிய வல்லம் நம்மளுடைய தெய்வர்களுக்கு தான் அந்த செயல் இருக்குது. அப்போ இதை எப்படி மாத்துறாங்கன்னா நம்ம அக்கா சொன்ன மாதிரி அந்த அலிகரு வழிவரு பிறவி மாசம் வலிக்கும்னா இந்த அருளமுத வர்ஷிப்ப தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஈசனாகக்கூடிய வல்லமும் இந்த 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 அருளமுத வர்ஷிப்புல தான் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரம் ஒரு கல்லுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் 1000 தடவை சொன்னா கல்லு தெய்வம் நினைச்சு கும்பிடுறாங்க. அப்போ இந்த மனிதனுக்கு எத்தனையோ மந்திரங்கள் ஓதனா ஈசனாக முடியாதுங்க. அப்போ ஈசனாக வல்லமோ மனிதனுக்கு இருக்குது. தெய்வம் நம்மளுக்கு சொன்ன பிறகுதான் தெரியுது. அப்போ கல்லே 1008 மந்திரம் சொன்ன பிறகு ஒரு தெய்வமா நினைக்கிறாங்கன்னா அப்போ மனிதனுக்கு எவ்வளவு கோடி மந்திரங்கள் ஓதுனா தேவனாக முடியும், ஈசனாக முடியும்ன்றது இங்க வந்த பிறகுதான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த உண்மை தெய்வம் சொன்ன பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத ஒரு 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 பார ரகசியமா இருக்குது. அப்புறமா அக்கா இன்னொரு வாக்கியத்தை எடுத்து பகிர்ந்தாங்க. 46வது வாக்கியம். ஒரு நிமிஷக்கா, சாரி. வாக்கியம் 46. மனிதத்தில் உள்ள ஜீவ வித்து நாதகுண வித்து, அது ஒரு நாதரையே விரும்பும். அதன் வர்ணம் காவி. ஆதியிலே உன் தந்தையின் சுக்கிலாம்பர நாட்டில் அது ஒரு தூசி அளவில் இருந்தது. அது தன்னுடைய அந்த மூலவள நாடு விட்டு புறப்பட்ட போது 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்து தாய் கருவறையில் புகுந்தது. பிறகு தினம் தினம் வளர்ந்து உருவெடுத்து வெளியே வந்து இன்று இவ்வளவு சக்தியோடு விளங்குகிறது. கலை என்பது எழுத்தல்ல, தேவனாத ஒளியில் நின்றும் தோன்றுகிற இன்பம். அது செவி சுவையாக வர்ஷிக்க பெறும்போது அதை உன்னுடைய உண்டான சுவைக்கு ஈரான சுவை வேறு இல்லை. செவி சுவையை உண்ண ஆசான் பால் அன்பு பெறுகிறது. உன்னை பரத்திற்குரிய அன்பான ஆக்குகிறது. செயலே பரபோகரம். இன்னும் உன் ஜீவனுக்கு மெய்ஞான எழில் ஊட்டுதல், அதாவது உன் ஜீவனுக்கு அறிவு உணவு ஊட்டி அதை மேலாம்பர எல்லைக்கு ஏற்றுதல். பரபோகரம் கதிர்ந்ததில் வாசம் செய்யும் நாவினி உடையவர்களாய் மறைமொழி மாந்தர் அவர்களை உன் ஆசான். அக்கா சொன்ன மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய தெய்வத்தோட அந்த அன்பு பெருகணும்னா நம்ம அவங்களுடைய தெய்வத்தோட அருள் வந்து வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம இப்படி எல்லாம் நம்மள உருவாக்குனாங்க எல்லாம் நம்ம இந்த வாக்கியம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வித்து எதுனா அந்த பர வித்து அந்த தெய்வத்தோட வித்துதான். அது எப்படின்னா நம்ம யார விரும்புனா அது ஒரு நாதரை தான் விரும்புது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு புது ஒரு பார ரகசியம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. நம்மளுக்கு செவிலை கேட்டு அந்த அன்பு மாசற்ற அந்த அன்பை நம்ம கைப்பற்றி இழுத்து வைத்துக் கொள்ளணும். அப்போ பரமாத்மா ஜீவாத்மா, அப்புறம் ஜீவாத்மா அது பரமாத்மா நம்ம
பரமாத்மா. அப்போ அந்த ஜீவாத்மா ரட்சிப்பது பரமாத்மாவுடைய ஒரு வேலையா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த இறுதி வரக்கூடிய ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தெய்வத்தை நம்ம நாடி நிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரு வேலையா இருக்குதுன்றது நான் தெரிஞ்சுட்டேன். நமஸ்காரம்க்கா, மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆபத்து வந்தந்த நேரத்தில் ஆங்காங்கு முன்வந்து நிற்பவராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் போற்றி துதித்து அவர்கள் திருப்பாதம் வணங்கி அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான நமஸ்காரங்கள். அக்கா இறுதியில தான் அக்கா வந்தேன். நான் தாராதேவி அக்கா பேசும்போதுதான் அப்ப இன்னைக்கு தலைப்பு வந்து அன்பே சிவம் அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப அன்பே சிவம்ன்ற போது அந்த வாக்கியம் எடுத்து கொடுத்தீங்க, எம்மை உன் நினைவானது உன் பால் இழுத்து வைத்து கொள்ள செய்வதுவே அன்புன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம நினைவு ஃபுல்லா வந்து அவர்கள் இருந்தாருங்கன்னா அவங்க அந்த அப்ப வந்து அவங்க யமனுக்கு வந்து அங்க இடமே இல்லை. அப்ப அதுவும் நமக்கு சாதகம்ன்றதுனால்தான் நம்ம வந்து அவங்கள வந்து நினைவுல வச்சுக்கிறோன்றது. அப்ப அந்த அன்பு உன்னிடத்தில் மேலும் மேலும் பெருக செய்வதற்கே உபதேசம். அப்ப உபதேசம் எதற்குன்னா அவங்கள ஆசானை அறியறதுக்காக உபதேசம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த அவர்கள் தான் ஆசான், அவர்கள் தான் மெய்யான குரு அப்படின்னு தெரிஞ்ச போது இப்ப அவங்க மேல வந்து அன்பு வரும். அப்ப நம்ம இப்ப வந்து அந்த அன்பை அவங்க மேல வச்சோம்னா நமக்கும் வந்து அந்த பதவியை வந்து இப்ப அருளி செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நேத்தே வந்து உதாரணம் 7 அடக்கம்ன்றது. அப்ப 7 அடக்கம் எப்படி அந்த ஒரு எப்படி வந்து இப்போ இறுதி நேரத்துல வந்து அவங்களோட வல்லமை வந்து ரொம்ப எப்படின்னா ஆச்சரியம் அதிசயம் எல்லாமே இப்ப நம்ம வரப்போற நாளெல்லாம் வந்து பார்க்க போறோம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரே நாள்ல வந்து 7 அடக்கம்ன்றதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் கேட்டறியாத இது. அப்ப வந்து நமக்கு வந்து அவங்கதான் இங்க இருந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு நமக்கு வந்து இப்ப இது அதிசயம் கிடையாது, இன்னும் நிறைய அதிசயம் நம்ம பார்க்க போறோம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்ப அவங்க வல்லமை எப்படி வந்து அவங்க அன்பு வச்சோம்னா அவங்க வந்து அந்த யம படரை நீக்கி நம்ம வந்து அந்த பரமபதத்தை வந்து அடையக்கூடிய வல்லமை வந்து நமக்கு கிடைக்கிறதுன்றது வந்து நமக்காக தான் அந்த அன்பும் வைக்கிறோம். அப்ப வந்து அந்த அன்பே சிவம் நம்ம வந்து ஒரு பாடலுக்காது நம்ம தனித்திரு பாடல்கள்ல வந்து அந்த பாடல் எனக்கு வந்துச்சு. அன்பே சிவம் இருக்கும் போது ஆதிமை உதயபூரண வேதாந்தம் தனித்திரு பாடல்கள். அன்பே சிவம் ஞானம் என்ற மேயோனராமட்டி ஞான மீதன தேர்ந்தறிந்திட்டர் போல் ஞான முத்திரை ஐயரின் நண்பதே ஞான முத்திரை ஐயரின் நண்பதே தானறி சிவம் வென்றூன ராதரே ஞான முத்திரை ஐயரின் நண்பரே ஞான போத சிவத்தில் உறைந்தவர் ஈன தன்மதி கொண்டு இழப்பவர் ஈன தன்மதி கொண்டு இழப்பவர் நான் மோகனேனும் நாட்டும் நரகமே. இப்ப வந்து அன்பே சிவம் அப்படின்றதுல ஒரு திருவாக்கியத்துல வந்து சிவமதத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் முளை அடித்தார் போல அன்பே சிவம் என்று கூறியிருக்கிறது. வேறு வார்த்தை இல்லை. ஆனால் இவன் அன்பு எதில் வைத்திருக்கிறான்? தன்னுடையது என்று இருக்குமே அழிந்து போகக்கூடிய தூசி தும்பு, அதில் தான் இவனுக்கு அன்பு. அதை விட்டு அந்த ஊழி கால சிரஞ்சீவி வாழ்க்கையாகிய நித்தியத்தை அளக்குகின்ற சிவ செம்மலாகிய சர்க்குரு பிரானிடத்தில் அல்லவா அன்பு வைக்க வேண்டும். அதல்லவா இவனை சிவமாக்கும். அப்ப அவங்க இந்த தூசி அழிந்து போகிற இந்த தூசி தும்பு மேல நம்ம அன்பு வச்சோம்னா அது நம்மளுக்கு வந்து அது வந்து மாயை. அது மேல அன்பு வச்சா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அது அழியக்கூடியது. ஆனா வந்து அழிவில்லாதது ஒண்ணு. நம்ம வந்து இந்த சிவத்தின் மேல அன்பு வைக்கிறது தான் நமக்கு வந்து அந்த பரமபதத்திற்கு அந்த யமனை வந்து வல்லபம் அந்த ஏறி மறிக்கக்கூடிய இது வந்து அவங்க கிட்டதான் இருக்கு. அப்ப நம்ம அவங்கள துணையா வச்சுக்கிட்டோம்னா அந்த
யமபடரை வந்து நம்ம நீக்கிறதுக்கான வழி அது ஒண்ணுதான். அப்ப இந்த தூசி தும்பு மேல எல்லாம் அன்பு வச்சா அது வந்து நமக்கு வந்து ஒண்ணும் பண்ணாதது. அப்ப இதற்கு வந்து தன் வாழ்நாளை வீணாக்கி பட்ட பாடெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பெருமுதலை இழந்து விட்டு பட்ட பாடுதான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த நித்திய மேனி வரவை கற்பாண்ட கோடி காலம் வாழ்வதற்கான அத்திருமேனி வரவை விட்டு விட்டு பாடுபட்டாயே, அப்படி தேடி அனைத்தும் கடைசியில் போட்டு விட்டுதானே போக போகிறாய். இப்படி போட்டுவிட்டு போகிறதை சம்பாதிக்கிற நீ நிரம்ப அறிவாளியா? இதை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. மனிதனாக பிறந்தவன் இடையிலே மற்ற பறவைகள் விலங்கிலங்களை போல் செத்து இன்னும் அவைகளை விட அவக்கேடாய் மகா நாற்றத்தோடு போவதற்காகவா இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்து தந்ததோடு அல்லாமல் அறிவு வல்லவத்தையும் இவனுக்கு கொடுத்திருப்பான். சுருக்கமாக இவன் போகும் அவக்கேட்டையும் அந்த நித்திய வரவையும் வைத்துப்பார், நன்றாக நினைத்துப்பார் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நீ எதற்காக வந்தாய் என்று கேட்டால் காசு பணம் சம்பாதிக்க என்பான். காசு பணம் விடாமல் தேடி என்ன பண்ணுவாய்? கடைசியில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு தானே போக போகிறாய் என்றால் பின்னாலே பிள்ளை குட்டிகளுக்கு வேண்டும் என்று சொல்கிறான். உன்னிடம்தான் 4-5 லட்சம் இருக்கிறதே, ஏன் இந்த பாடுபடுகிறாய்? அடே சனியனே, உன் பிள்ளை குட்டிகளுக்கு காது செவிடா, கண் குருடாகவா, வாய் ஊமையாகவா, கை கால் மூடமாகவா போக போகுது? உனக்கு பிறந்தது தானே, புலிக்கு பிறந்தது நகம் இல்லாமலா போய்விடும்? ஏன் உன்னை போல் சம்பாதிக்க மாட்டார்களா என்று நினைக்கிறாய் மூதேவி அப்படின்னா எடுத்து கொடுக்குறாங்கக்கா. அப்ப என்று கேட்டால் ஆமாம் அது என்னமோ என்று பதில் சொல்ல முடியாமல் விழிக்கிறான். அப்ப நாம் இப்படி சொன்னோமே என்று அதை கிராஸ் பண்ண பார்ப்போம்ன்றது வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து நம்ம வந்தது வந்து அவங்க மேல அன்பு வைக்கிறதுக்கு தான். அதுதான் வந்து இறுதியில அந்த நம்ம வந்து யமன் கிட்ட இருந்து காப்பாத்தோம். அப்ப வந்து ஆசானின் பாதம் போற்றி அவர்களை வந்து நம் நினைவில் முழுவதும் வைத்து அவர்களின் திருப்பாதம் போற்றி பரமபதம் அடைவோம் என்று கூறி என் முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் முழங்கும் அனைவரும் இந்த இறுதியில ஒரு தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.